மைக்கு போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையின் 15ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேரடி அர்த்தத்தில் இல்லாமல் மாற்றுப்பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வசனங்களை எடுத்து அதில் எந்த மாற்றுப்பொருள் எதற்காக கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கழுதை சம்பந்தமாக, கழுதைக்கு உதாரணமாக காட்டி சில செய்திகளை சொல்வதை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இந்த கழுதையை வைத்து இன்னொரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் நடக்கும்போது நிதானமாக நடுத்தரமாக நடங்க, உங்களுடைய குரலை தாழ்த்தி கொள்ளுங்கள், சத்தத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால், சத்தத்திலே ரொம்ப கொடூரமான சத்தம் கழுதையின் சத்தம் அப்படின்ட்டு இந்த 31வது சூறாவில் 19வது வசனத்தில் வருகிறது. அப்போ கழுதை சத்தத்தை உதாரணம் காட்டி, சத்தத்திலே கொடூரமான சத்தம் எது என்றால் கழுதையுடைய சத்தம். அதனால் நீ சத்தம் போட்டு பேசாத, உன்னுடைய குரலை தாழ்த்தி பேசு அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. அப்போ இந்த குரலை தாழ்த்திக்கொள் என்றாலே அதில் விளங்கிறது, ஒரு சத்தம் உயர்த்தக்கூடாதுன்னு விளங்குறது. அந்த கழுதையுடைய சத்தத்தை உதாரணம் காட்டுவதற்கு என்ன காரணம்னு கேட்டால், கழுதை சத்தத்தை எல்லோரும் வெறுப்பாங்க. எல்லோரும் என்ன செய்வாங்க, கழுதையுடைய சத்தத்தை விரும்பவே மாட்டாங்க. இப்போ நம்ம தமிழில் கூட என்ன செய்வோம்டா, ஒருத்தன் ரொம்ப பேசினான்னு சொன்னால், கத்துனான், சத்தம் போட்டான்னு சொன்னால், ஏன்டா கத்துறேன்னு கேட்போம். கத்துறதுங்கிறது கழுதைக்கு உள்ளது. ஒவ்வொரு பிராணிக்கும் சத்தத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னு, இது புலி உருமும் அப்படின்னு ஒவ்வொரு மிருகத்துடைய சத்தத்துக்கும் ஒரு சொல் இருக்குது தமிழில். கத்துறது கழுதைக்கு உள்ளது. கழுதை கத்தும், கழுதை தான் கத்துறது உள்ளது. அப்போ கத்துறதுன்னு நம்ம ஒருத்தன் நான் பேசுகிறவன் பிடிச்சி கத்துறேங்கிறோம், கழுதையாக்கி தான் நம்மளும் பேசுகிறோம். ஏன்டா கத்துறேன்னு என்ன அர்த்தம், நீ கழுதை மாதிரி இருக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்கிறோம். அப்போ இந்த கழுதையுடைய சத்தம் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லையே இது ரொம்ப வெறுக்கத்தக்கது என்ற மாதிரி இதில் வருகிறது. இது அல்லாஹ் சொன்னதாக வராட்டாலும் லுக்மான் என்பவர் அவருடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையில் வருது. எப்படி வருது, வக்ஸித் ஃபி மஷீக, உன்னுடைய நடையில் நிதானத்தை கடைப்பிடி, தடதடண்டு ஓடக்கூடாது. அதே மாதிரி ஒகுதல் மின் சவுத்திக்க, உன்னுடைய குரலை தாழ்த்திக்கொள். ஏனென்று கேட்டால், அன்கரல் அஸ்வாத்தில் சவுத்துல் ஹமீர், குரல்களில் ரொம்ப வெறுக்கத்தக்கது கழுதையுடைய சத்தம்தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த கழுதை சத்தத்தை சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டால், நீ சத்தம் போட்டின்னு சொன்னால் மக்கள் வெறுப்பாங்க, கழுதையுடைய சத்தம் விரும்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப சத்தம் போட்டு பேசணும்னா என்ன செய்யணும்னா, வெகுஜன மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க, வெறுப்பாங்க என்பதற்காக சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல அதே நேரத்தில் எத்தனையோ பிராணிகளுடைய சத்தம் கழுதையை விட கொடூரமாக கூட இருக்கும். பயங்கரமான காடு அதிர்ற அளவுக்குலாம் சத்தம் போடக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கிறது. ஆனாலும் இந்த உள்ள பிராணி சத்தத்திலே ரொம்ப கொடூரமானது கழுதை சத்தம்னு நல்லா சொல்கிறான்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், காரணத்தை எல்லாம் சொல்லலை. ஆனால் எல்லாருமே அந்த கழுதை சத்தத்தை மட்டும் வெறுக்கிறாங்க. கழுதை வேறு மெத்த சத்தங்கள்னால் அதில் ஒரு ரிதம் இருக்கும். ஒரு ஒரு கோழி கூவுதுன்னு சொன்னால் கூட அது ஏற்ற இறக்கம்லாம் ஒரு சீராக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா. அதுவும் சத்தம் தான். அந்த சத்தங்கள் ஒரு கேட்குற மாதிரி இருக்கும். யானை பிறர்னாலும் சரி, சிங்கம் கர்ஜித்தாலும் சரி, அதில் ஒரு ரிதம் இருக்கும் அந்த சத்தத்தில். இது என்ன செய்யணும், அப்படி ஏறும், அப்படி இறங்கும், அப்படி உள்ளே போயிட்டு என்ன செய்ய அந்த சத்தம் வரும். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், அந்த சத்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மிருகங்கள் பெரும்பாலும் சத்தம் போட்டாலும், அதாவது வெளியே மூச்சு விடும்போது சத்தம் வரும், மூச்சு இழுக்கும்போது சத்தம் வராது. மூச்சு இந்த நாய் குறைக்குன்னு வைங்களேன், குறைக்கும்போது மூச்சு வெளியே வரும். மூச்சு வெளியே வரும்போது என்ன வரும், சத்தம் வரும். மூச்சு விட்டு இழுக்கும்ல, அப்படி இழுக்கும்போது என்ன வராதுன்னா சத்தம் வராது.
அப்போ அந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருக்குன்னா எல்லாமே மிருகங்களுமே இருக்கிறது. ஆனால் கழுதை என்ன செய்யும்னு கேட்டால் மூச்சு விடும்போதும் சத்தம், இழுக்கும்போதும் சத்தம். அது ரெண்டுமே சத்தம் வரக்கூடியது இருக்குது. மூச்சு விடும்போது ஒரு சத்தம் வரும், மூச்சு இழுக்கும்ல அதுக்கும் சத்தம் வரும். மற்றது வந்து இழுக்கிறதுக்கு சத்தம் வராது. அப்போ இந்த ரெக்கார்டு பண்ணி போட்டிகள்னால் கண்டினியூ அந்த குரல் வந்துக்கிட்டே இருக்கும். மிருகங்களுடைய ரெக்கார்டு பண்ணி போட்டிகள்னால் கண்டினியூவாக வராது. இப்படி வந்து ஒரு இறங்கிடும், மரம் ஏறும். அதை மூச்சு விடும்போது சத்தம் கூட, மூச்சையை வந்து இழுக்கும்போது என்ன செஞ்சிடும், சத்தம் இல்லாமல் போயிடும். இந்த கழுதை என்ன செய்யணும்னு கேட்டால் அது இழுக்கிறதுலேயும் ஒரு சவுண்டு வர்ற மாதிரி நல்லா ஆக்கியிருக்கான். மூச்சு விடும்போது ஒரு சத்தம், இழுக்கும்போது ஒரு சத்தம். அப்படின்னா என்ன செய்யணும், இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக வர்றதுனால எல்லோரும் வெறுக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கேப்பு கூட இல்லாமல் கண்டினியூவாக அந்த சத்தம் வருதில்ல, அதனால தான் வெறுப்பு வர்றதுக்கு காரணம். அப்படிங்கிற உள்ள அர்த்தத்தை உள்ளடக்கி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் சத்தம் போடாதீங்க, கழுத மாதிரி இருக்குங்க, அது வெறுக்கத்தக்கது. நிறைய பேர் பயான் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா வேணும்னு போட்டு கத்துவாங்க, மார்க்க அறிஞர்கள் அரசியல்வாதி கத்துவாங்க, இப்படி மைக்கை ஒட்டையிற மாதிரி கத்துவாங்க. அதெல்லாம் கழுதையுடைய தன்மை உள்ளது. அது நம்மளில் உள்ள பயான் பண்ணுற ஆள் கூட என்ன செய்வாங்கன்னா அந்த மக்களை உசுப்பேற்றுறதுக்காக வேண்டி அந்த தேவையே இருக்காது, சும்மாவது கத்துவாங்க. பயங்கரமாக கத்துனா தான் அது சிறந்த பேச்சு அப்படின்னு நினைத்து கொண்டு கத்துறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளது வந்து நல்லது கிடையாது. இந்த வந்து பயானுக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டமாக மார்க்கத்தில் இருக்குது. அதிக சத்தம் வந்து வெறுக்கத்தக்கதுன்னு இருக்குமென்று சொன்னால் அதை வந்து ரொம்ப ஹை பிச்சில் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது என்பது இதில் இருந்து விளங்கிக்கிறோம். இது ஒரு இலக்கியமாச்சா. அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கிறது. இதை நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஷிர்கில் தள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் தர்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் நேரடி அர்த்தம் கொடுக்காமல் இருந்தால் தான் அது கரெக்டானதுக்கு வரும். அது என்ன வசனம்னு கேட்டால், கடந்த காலத்தில் இறந்து போன இறை தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த இறை தூதர்களை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. நமக்கு அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அவங்கள்ட்ட பேச முடியாது. கடந்த காலத்தில் மரணித்த இறை தூதர்கள் வந்து மரணிச்சிடால முடியாதுன்னு அர்த்தம். நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆளை தான் நம்ம பேச முடியுமே தவிர, மூத்தா போன இறை தூதர்கள் இருக்காங்கல்ல, இறை தூதர்கள்னால் நல்லடியார் எல்லாருமே அடங்கிடுவாங்க. ஆனால் இறை தூதர்கள் தான் அதில் வருகிறது. இறை தூதர்கள் வந்து அவங்களோட நமக்கு தொடர்பு கொள்ள முடியாது. நம்ம அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ள மாட்டோம், அவங்க நம்மள்ட்ட தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் மௌத்துன்னு அர்த்தமே. ஆனால் என்னங்க சவுண்டு வித்தியாசம் இருக்குது, என்னது? கிட்ட வைங்க. இல்லை, இப்போ வைக்கிற மாதிரி தான் வைக்கணும். இப்போ சரியா இருக்கா? அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். இது 43வது சூறாவில் 45வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, வஸ்அல் நபியை நீங்கள் கேளுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்குள்ள கட்டளை. ரசூலுல்லாஹ்வுக்குள்ள கட்டளைன்னா நம்மளுக்கு உள்ளது தான், எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயந்தான். வஸ்அல் நபியை நீங்கள் கேளுங்கள். மன் அரசல்னா மின் கபுலிக்கு மின் ருசுலினா, நான் முன்னர் அனுப்பியிருக்கிற ரசூல்மார்கள்ட்ட போய் கேளுங்கள். யார்கிட்ட கேட்க சொல்கிறான்ல, நம்ம முந்தி அனுப்பின ரசூல்மார்கள்ட்ட நபியை நீங்கள் கேளுங்கள். இப்படின்னு கேட்க சொல்கிறான்னா, அஜால்னா மிந்தூனிர் ரஹ்மானி ஆலிஹத்தன் யுபதுன், ரஹ்மானை தவிர வேறு கடவுள்களை வணக்கத்திற்குரியவர்களாக நம்ம ஆக்கியிருக்கிறோமா என்று கேளுங்கள். முந்தைய ரசூல்மார்கள்ட்ட போய் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா என்று நபி அவங்கள்ட்ட கேட்டுப்பார் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இது அப்படியே நேரடி அர்த்தம் செஞ்சால் ரசூல்லா எப்படி முந்தி உள்ள ரசூல்மார்ட்ட கேட்பாங்க? ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் ஒரு ரசூலுமே இல்லை. மூசாட்ட போய் கேட்பாங்களா? ஈசா நபிட்ட கேட்பாங்களா? இப்ராஹிம் நபிட்ட கேட்பாங்க? யார்கிட்ட போய் கேட்பாங்க? யார்ட்டும் கேட்க முடியாத இது. ஆனால் என்ன வாசனம் இருக்குது, முந்தி சென்ற ரசூல்மார்கள்ட்ட நபியை நீங்கள் கேளுங்கள். அப்போ முந்தி சென்றவர்களோ பார்க்கலாம், மௌத்தா போனவர்களும் என்ன செய்யலாம், குறைஞ்சபட்சம் ரசூல்லாவது பார்க்கலான்னு வரும். ரசூல்லாவுக்குரிய சிறப்புண்டு அர்த்தம் எடுத்துக்கொண்டால் கூட ரசூல்லா தான் இப்படி பார்க்க முடியும். அல்லாவை அழைச்சி மேராஜ் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் பார்க்க முடியும். சாதாரணமாக பார்க்க முடியுமான்னா முடியாது. அப்போ ஏற்கனவே அனுப்புன ரசூல்மார்கள்ட்ட நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு, ஒசால் நீங்கள் கேளுங்கள். மண் அரசல்னா மின் கபுலிக்க மின் ருசுலினா, நமது ரசூல்மார்களில் யாரை நம்ம முன்னாடி அனுப்பியிருக்கிறோமோ அவர்களிடம் போய் கேளுங்கள். என்ன கேளுங்க? இந்த மாதிரி அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்னு நான் சொன்னானா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? பல கடவுள் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சா இறைவனால் அப்படின்னு அங்கே போய் கேளுங்கிறான். இப்போ வந்து நம்ம கண் முன்னாடி நமக்கு தெரியுது, கேட்க முடியாதுன்னு சொல்லி. நேரடி அர்த்தம் அதுதான். நேரடி அர்த்தம் வந்து நபிகள் நாயகம் அவர்கள் வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு நபிட்டையாக போய் கேட்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துலாம் போய் இந்த கொஸ்டின் பண்ணணுங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருகிறது. அப்படி ஆனால் அப்படி கேட்க இயலுமா? இது வந்து அர்த்தம் அப்படி வருகிறது. மூத்தா போன ஆட்களை வந்து இந்த பூமியில் இருக்கிற ஆட்களை போய் சந்திக்கவோ கேட்கவோ முடியுமாண்டா முடியாது. ஒரு அல்லாஹ் வந்து ஒரு திரையை போட்டுடுறான். அவங்க நல்லடியார்களாக இருந்தால் தூக்க நிலையில் இருப்பாங்கன்னு வருகிறது. அவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கேட்க? உயிரோடு இருந்தாலும் வேறு உலகத்தில் இருக்கிறாங்க,
உயிரோடு தான் இருக்கிறாங்க. அது வேறு ஒரு உலகத்தில் என்ன செய்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கவும் முடியாது, அவங்க பதில் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் கேளு அப்படின்னு நல்லா சொன்னானே. ஆனால் இது வந்து நடைமுறைக்கு மாற்றமாக இருக்குது. நடைமுறைக்கு மாற்றமாக இருக்குது. அல்லாவுடைய வேறு வேறு வசனங்களுக்கு மாற்றமாக இருக்குது. வேறு வேறு வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது. இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தா போனார்களை வந்து செவியேற்க செய்ய முடியாதுன்ட்டான். மூத்தா போன ஆட்கள் என்பதில் எல்லோரும் தான் அடங்குவாங்க. ரசூலாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, மூத்தா போயிட்டாங்க. மூத்தா போன ஆட்களுக்கு வந்து நீ செவியேற்க செய்ய முடியாதுன்னா நீ கேட்டாலும் உங்களுக்கு விளங்காது. மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்ன நபிக்கெல்லாம் கட்டளைறான். இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தானவர்களுக்கு நீங்கள் வந்து செவியேற்க செய்ய முடியாது. அப்போ நீ பேசினாலும் அவங்களுக்கு காதில் கேட்காதுன்னு நல்லா அப்படியும் குர்ஆனில் வசனம் இருக்குது. அதுக்கு மாற்றம் இல்லாமல் தான் இதை விளங்கணும். நீ கேளுன்னு இங்கே சொல்கிறான். இன்னொரு இடத்துல என்ன செய்கிறான்னு நீ கேட்டாலும் விளங்காதுங்கிறான். நீ அவங்கள்ட்ட கேட்டாயானால் பேசினாயானால் அவங்க காது விளங்காது. அது மாதிரி ஒமான் தபி முஸ்மீன் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை வந்து உன்னால் செவியேற்க செய்ய முடியாது. கபூரில் தான் இருக்கிறாங்க எல்லோரும். எல்லா நபிமார்களும் கபூர்லாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, கபூரில் இருக்கிறாங்க. கபூரில் இருக்கிறவர்களுக்கு நபியை நீ போய் பேசினேன்னு சொன்னால் அவங்களுக்கு செவியேற்க செய்ய முடியாது. அப்போ இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. கபூரில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய நபிக்கு உனக்கே முடியாதுங்கிறான்ல. நமக்கெல்லாம் முடியாதுங்கிற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்க முடியாது. நபியே நீ வந்து உன்னால் செவியேற்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ எப்படி கேட்க சொல்லுவான்? காது விளங்காதுன்னு சொன்னால் செவிடன்னு சொல்லிவிட்டு போய் ஒன்று கேட்க சொல்லுவாங்களா? செவிடு மாதிரி தானே. காது விளங்காதுன்னா இறந்து போனவர்கள் வந்து கேட்கும் திறன் இல்லாதவர்கள் அர்த்தம். உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் கேட்கும் திறன் இருக்குமே தவிர, இறந்தார்கள்னு சொன்னால் இந்த உலகத்தில் பேசுகிற எந்த ஒன்றையும் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ கேட்க மாட்டாங்கன்னு இருக்கும்போது இப்போ எப்படி தான் அர்த்தம் செய்கிறது? இது வந்துருச்சே. முந்தி சென்றவர்கள்ட்ட போய் முந்தி சென்றவர்கள்ட்ட கேளுன்னா எப்படி என்ன தான் அர்த்தம்? நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாதுன்னு விளங்குது. நேரடி அர்த்தம் கொடுக்கவே முடியாது. அது மாதிரி ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாழ்நாளில் இப்போ தான் மூசா நபிகிட்ட கேட்டேன், இப்போ ஈசா நபிகிட்ட கேட்டு வந்தேன்னு ஏதாவது சொன்னாங்களா? இதை அமுல்படுத்தினாங்களா? இப்படி கேட்டாங்கன்னா அல்லாஹ் கேட்க சொல்லிட்டான். நான் உடனே இப்ராஹிம் நபிகிட்ட கேட்டேன், இஸ்மாயில் நபிகிட்ட கேட்டேன்டா சொல்லியிருக்கிறாங்களா? அவங்க கேட்டதாகவும் ஆதாரம் இல்லை, கேட்கவும் இல்லை, கேட்கவும் முடியாது. கேட்க முடியாதுங்கிற விஷயம் வந்து பல வசனங்களில் சொல்லப்படும். மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு திரை போடப்பட்டுரும், எந்த தொடர்பு கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க மூத்தாயிட்டாங்கன்னா நம்ம செலவாத்து சொல்கிறத வானவர்கள் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு வருகிறது. அவங்க வந்து செவியுற மாட்டார்கள். அப்போ இது என்ன செய்யணும்னா, இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ரசூலுல்லாஹ் முந்தி போன இறை தூதர்கள்ட்ட கேட்கலாம்னு இருக்குல்ல. அப்போ முந்தி போன இறை தூதர்கள் மாதிரி தான் நல்லடியார்களும். நாங்கள் அவுலியாவை கூப்பிடுவோம், மகானை கூப்பிடுவோம். அவங்களாம் இறந்துட்டா கூட எங்களால் தொடர்பு கொள்ள இயலும், இறந்தவர்களுடையும் தொடர்பு கொள்ள இயலும்னு சொல்லி அந்த ஷிர்க்குக்கு இதை ஒரு தப்பான வியாக்கியானத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து இதில் ரசூலுக்கு தான் வருது. அப்படி பார்த்தாலும் இவங்க எந்த ரசூலையும் கூப்பிட்றது கிடையாது. இவங்க நம்ம சமுதாயத்தில் ஷிர்க் வைக்கிற ஆளுக்கு யாரை கூப்பிட்றாங்க? இது ரசூல் இல்லாதவங்களா நல்லடியார் நினைக்கிறாங்கல்ல, அவங்கள தான் போய் கூப்பிட்றாங்க. ஏன்டா கூப்பிட்றான்னு கேட்டால் ரசூலாக கூப்பிட்ருக்குறாங்கல்ல, நல்லா கூப்பிட சொல்கிறான்ல. ரசூல்மார்கள் இறந்துட்டா கூட அவங்கள்ட்ட போய் கேட்கலாம்னு சொல்கிறான்ல, அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு இதுக்கு என்ன தான் அர்த்தம் செய்கிறதுன்னு கேட்டால், இதுக்கு அர்த்தம் செய்வதற்கு வேறு சில வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதை எப்படி விளங்குகிறோமோ அதே மாதிரி இது விளங்க முடியும். அதை வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தான் விளங்குவாங்க. எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நீங்கள் அதாவது என்ன வசனம்னா 4வது சூறாவில் 59வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், யாயுஹல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களை அத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். உளில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அதிகாரம் உள்ளவங்களுக்கு கட்டுப்படணும். அதிகாரம் உள்ளவங்க நாட்டை ஆட்சி செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு நடக்கணும். அதை சொல்லிவிட்டு ஃபைன் தனாசத்தும் ஃபி ஷையின், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முரண்பட்டால், கருத்து வேறுபாடு கொண்டால், ஃபுர்துஹு, அந்த பிரச்சனையை கொண்டு செல்லுங்கள், இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லுங்கள்னு வருது. பிரச்சனை அல்லாட்ட போய் கொண்டு சொல்கிறது, ஒரு கருத்து வேறு வந்துருச்சு, அல்லாட்ட போய் கேட்க முடியும்னு அர்த்தம். அல்லாட்ட கொண்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாவுடைய வேதத்தில் தேலுங்கன்னு அர்த்தமே தவிர அல்லாட்ட எப்படி கொண்டு போகிறது? நமக்குள்ளே ஒரு கருத்து வேறு வந்து இருங்க அல்லாட்ட கேட்டு வர்றேன் அப்படி சொல்ல முடியுமா? எவனா கேட்டிருக்கானா? அல்லாட்ட கொண்டு போங்கிறான். உங்கள்கிட்ட சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் கருத்து வேறோடு வந்தால் ருத்து இலல்லாஹி, அல்லாவிடத்தில் கொண்டு செல்லுங்கள்ங்கிறான். அல்லாவிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்பதை வந்து யாராச்சும் அல்லாட்ட கேட்டு வர்றேன்னு சொல்லி நடப்பாங்களா? இன்றைக்கி என்னைக்காவது? அந்த காலத்தில் நடந்தாங்களா? இன்றைக்கி நடப்பாங்களா? நாளைக்கு நடப்பாங்களா? அல்லாட்ட எப்படி கேட்குறது? அல்லாட்ட கேட்குறன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாட்ட கேளுங்க என்று சொன்னால் அல்லாஹ் வந்து அவனுடைய சட்டத்திட்டங்களை குர்ஆன் மூலமாக உங்களை தந்துட்டான், அதில் உரசுங்கன்னு அர்த்தம். கருத்து பேர் வந்துச்சுன்னா குர்ஆனில் இருக்கான்னு பாருங்கிறது அல்லாஹ் சொல்கிறான்.
அல்லாட்ட கொண்டு போங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை அவனுடைய வேதத்திலிருந்து நமக்கு தெரிஞ்சிடும். வேதத்தில் சொல்வதுதான் நல்லா சொல்வது. அப்போ அந்த வேதத்தில் வந்து உரசி பாருங்கள், உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, நான் சொல்கிறது சரியா நீ சொல்கிறது சரியான்னு வருதா, குரானை எடு, குரானுக்கு இது ஒட்டி இருக்குது, குரானுடைய இது பொருத்தமாக இருக்குது, அதான் அல்லாவுடைய கருத்துன்னு ஏற்றுக்கிட்டு போங்க. அப்போ அதுக்கு தான் அந்த அர்த்தம் தான் எல்லோரும் கொடுக்குறாங்க. இதை இந்த வசனத்தை வளைக்கிறாங்கல்ல, அவங்க உள்பட என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாட்ட கொண்டு போங்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய வேதத்தில் உரசி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அல்லாட்ட கொண்டு போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லாட்ட கொண்டு போங்கிறதாவது சாத்தியம் உள்ளது, இறைவான்னு கேட்குறது சாத்தியம் உள்ளது. என்றென்று உயிரோடு இருக்கிறவன் அதுக்கு வந்து அர்த்தத்தை மாற்றுறாங்க. செத்து போன ஆளுகளுக்கு அர்த்தத்தை என்ன செய்கிறாங்க, வேறு அர்த்தம் கொடுக்குறாங்க. செத்து போனாலும் கேட்கவே முடியாது, அல்லா வச்சு கேட்பான், நம்ம சொல்கிறத அவன் கேட்பான், அவன் சொல்கிறத நம்ம கேட்காது. செத்து போய் நம்ம அல்லாட்ட கேட்டோம்னு சொன்னால் நம்ம கேட்பது அல்லாவுக்கு விளங்கும்ல, விளங்கு. அவன் சொல்கிற ரிப்ளை உங்களுக்கு விளங்காது. அப்படி தான் இருக்குது, அது ஒன் சைடு விளங்குது அதில். ஆனால் செத்து போன ஆளுக்கிட்ட விட 2 சைடுங்க அவுட்டு. நீ பேச அவருக்கு விளங்காது, அவர் பேசுகிற உனக்கு விளங்காது. அப்படி இருக்கும்போது அதுக்கு மட்டும் என்ன அர்த்தம் செய்கிறாங்கன்னா, அவுளியாட்ட கேட்கலாம், ரசூல்கிட்ட நம்பி இறந்து போனவர்களுக்கு இந்த துன்யாவில் அவங்களுக்கு ஆதிக்கம் இருக்குது, மூத்தா போனால் கூட அவங்க இருப்பாங்க, இந்த சபையில் உட்காந்துருப்பாங்க, பேசுகிறத கேட்பாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடியதுக்கு ஆதாரங்கள் பட்டியலில் இதையும் கொண்டாந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த வசனத்திலிருந்து ஆதாரம் எடுக்கணுண்டு. அது மாத்திரம் இல்லாமல் அதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாவிடத்தில் கொண்டு போங்க, ரசூல்கிட்ட கொண்டு போங்கன்னு ரெண்டாவது ஒரு ரசூல்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்கிறான். இந்த ரசூல்கிட்ட கொண்டு போங்கள் என்பதற்கு இந்த வசனம் இறங்கின காலத்தில் அர்த்தம் ஒன்று, ரசூல்கிட்ட கொண்டு போயிடலாம். ரசூல் இருந்தாங்கல்ல, ரசூல் ஹயாத்தோடு இருக்கும்போது சஹாபாக்கள் மத்தியில் பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போய் கேட்பாங்க, ரசூல்கிட்ட போய் கேட்டுருவாங்க. மௌத்துக்கு பிறகு என்ன அர்த்தம் இதுக்கு? ரசூல்லா மௌத்துக்கு பிறகு எத்தனை பிரச்சனை வந்துச்சே, சஹாபாக்கள்லாம் போய் ரசூல்லாட்ட போய் கேட்டால் வந்தாங்க, கபருக்கு போனாங்களா, சந்தேகம் கேட்டாங்களா, அலி ஆயிஷா சண்டை வந்துச்சு, இது யார் இது செஞ்சதுன்னு குழப்பம் வருமா, அல்லாவுடைய இது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய கேட்டாங்களா? ஏதாவது கேட்டு நடந்திருந்தால் இவ்வளோ நடந்திருக்காது. சமுதாயத்தில் வெட்டு குத்து போருகிற ஒன்றும் நடந்திருக்காத. மார்க்க சட்டங்களில் எவ்வளோ தீர்ப்புகள் தப்பாங்களும் வழங்கினாங்களே, ஏன் அப்படி வழங்குறாங்க? ரசூல்கிட்ட கேட்க முடிஞ்சு எதுக்கு போய் வழங்கணும்? கேட்டு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியானே, அல்லாவுடைய தோறு இப்படி பிரச்சனை இருக்குது, இதற்கான ஃபத்வா தாங்கன்னா ஃபத்வா தந்துடுவாங்க. அப்போ யாரும் கேட்டதில்லை. இவங்களும் செய்கிறாங்கன்னா ரசூல்கிட்ட கேட்குற அந்த அர்த்தம் கிடையாது. ஹயாத்தோடு இருக்கும்போது ரசூல்கிட்ட கேட்கணும், மூத்தாயிட்டாங்கன்னா அவங்களுடைய போதனைகள் இருக்குது, அதில் உரசி பார்க்கணும், ஹதீஸில் பார்க்கணும். ஒன்று அல்லாட்ட போய் இப்போ அல்லாட்ட போங்கன்னு சொன்னால் குரானில் போய் உரசுங்க, ரசூல்கிட்ட போய் செல்லுங்கன்னா அவங்களுடைய ஹதீஸில் உரசுங்கன்னு இருக்குல்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பல கடவுள் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து முந்தைய நபிமார்கள் மேலே பழி போட்டு தான் சொல்கிறாங்க. இப்படி தான் இப்ராஹிம் சொன்னார், இப்படி தான் இஸ்மாயில் சொன்னார், இப்படி தான் மூசா சொன்னார்னுக்கிட்டு பல தெய்வ வணக்கத்தை. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, முந்தி அனுப்பின ரசூல்மார்கள்ட்ட போய் கேளுன்னு சொன்னால் ரசூல்மார்களுடைய அறிவுரையில் போய் தேடிப்பார், எந்த ரசூலாச்சும் இப்படி சொன்னாங்களா, இதுலேயும் அறிவுரையை தானே தேடணும். உங்களுக்கு பிரச்சனை வந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போங்கன்னா அல்லாஹ்வுடைய அறிவுரையில் கொண்டு போகிறது தான், ரசூல்கிட்ட கொண்டு போங்கன்னா ரசூலுடைய அறிவுரையில் கொண்டு போகிறது தான். இதை எப்படி விளங்கிக்கிட்டோமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவங்க வந்து பல தெய்வ வணக்கத்து உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை வந்து நபிமார்கள் வழியாக தான் எனக்கு இது வந்துச்சுங்கிறாங்க. இல்லை, பல தெய்வ வணக்கத்தை செய்கிறவன்லாம் இப்போ இப்ராஹிம் நபி பேர்லாம் அப்படி செஞ்சாங்க. மக்கா காஃபிர்லாம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம், இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம்னு சொல்லிக்கிட்டு தான் அப்படி செஞ்சாங்க. ஏன்டா அப்படி செய்கிறீங்கன்டா, அல்லாஹ் அமரனா பிகானே, அல்லா தான் இப்படி கட்டளையிட்டான்ட்டாங்க. ஏன்? அந்த அல்லாஹ் சொன்னதை நபிமார்கள் வழியாக எங்களுக்கு கிடைத்தது என்று தான் அந்த தப்பான கொள்கையில் உள்ளவன் வந்து ஆதாரம் காட்டுறான். அப்போ அதை மறுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபி எப்படி சொன்னாங்க என்று சொன்னால் முந்தைய நபிமார்கிட்ட போய் கேளு, முந்தைய நபிமார்கிட்ட போய் கேளுன்னா நபிமார்கிட்ட போய் கேட்க முடியாதுன்னு தெரியும். நபிமாருடைய அறிவுரை இருக்கும்ல, அந்த நபிலாம் என்ன சொன்னாங்கன்னு அந்த போதனையில் பாதுகாக்கப்பட்ட போதனை இருந்தால் அதில் போய் தேடுங்க. அதில் இந்த மாதிரி சொன்னது இருக்குதா, அல்லாவை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கொண்டு என்னத்தை கேட்க சொல்கிறான், அந்த கேள்வி என்னங்கிறது நல்லா சொல்லி கொடுத்துறான். எப்படி அஜால்னா நாம் ஏற்படுத்தி இருந்தோமா, மின்தூணி ரஹ்மான் இல்லாமல், அல்லாஹ் இல்லாமல் ஆலிஹத்தன் யூபதூன் வணங்கப்படும் கடவுள்களை நம்ம ஏற்கனவே உள்ள சமுதாயத்துக்கு நியமித்து இருந்தோமா என்று ரசூல்மார்கிட்ட போய் கேளு. உனக்கு முந்தைய ரசூல்மார்கிட்ட கேளுன்னா முந்தைய ரசூல்மார்களுடைய அறிவுரையில் போய் கேளுன்னு அர்த்தம். ஏன்னா கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கேளுன்னா என்ன அர்த்தம்? ஊரை கேளுனா என்ன அர்த்தம் செஞ்சீங்க? ஒரு ஊரை கேள்வி என்றால் ஊர்கிட்ட கேட்க முடியாதுல்ல, முசாலில் கறி அந்த ஊரை கேட்டுப்பார், அந்த ஊரை விசாரித்துப்பார்னு வருது. அதுக்கு நம்ம என்ன அர்த்தம் செஞ்சோம்? ஊரை விசாரிக்க முடியாது, விசாரிக்கிறதுக்கு உரியதில் அதை சொன்னால் தான் விசாரிக்கணும்னு அர்த்தம். ஊர் வந்து பேசாது, ஊருக்கு அறிவு கிடையாது, நீ சொல்ற அதுக்கு விளங்காது, அது சொல்ற உனக்கு விளங்காது. அப்படி இருக்கும்போது ஊரை கேளுனா என்ன அர்த்தம்னா ஊர் மக்கள்கிட்ட கேள்னு அர்த்தம். ஏன் அந்த ஊர் மக்கள்கிட்ட போகிறோம்? ஊர் என்பதுக்கு கேட்காது. ஊர் என்பது வந்து மனிதன் கிடையாது, காது கிடையாது, நம்முடைய பேச்சுகளை புரிந்து கொள்கிற அளவுக்கு அதுக்கு திறன் கிடையாதுங்கிறதுனால ஊரை கேள் என்று சொன்னால் ஊர் வாசிகளை கேளுங்கிறோம்ல. அப்படி எது பொருந்துமோ
அந்த மாதிரி தான் அர்த்தம் செய்யணுன்னு சிந்திச்சாங்கன்னா இதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஷிர்க்கு கொண்டு போயிட மாட்டாங்க. அப்போ இந்த இந்த 4:59 வசனத்தை இணைத்து இதை பார்த்தார்கள் என்று சொன்னால் இது என்ன அர்த்தம்னு விளங்கிடும். நபியே, நீங்கள் வந்து முந்தி சென்ற நபிமார்கள்ட்ட கேளுங்க, பல கடவுள்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தானான்னு கேளுங்க அப்படின்னா அந்த போதனையில் கேட்குறது தான். அது விளங்கிருச்சா? இது மாதிரி தப்பாக செஞ்சுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வழிகெடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி ஷேகுமார்கள் பெரியார்கள்னு இருக்கிறாங்க, முரீது கொடுக்குற ஒரு கூட்டம். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மக்கள்கிட்ட வந்து அவங்க காலில் விழுந்து சஜிதா செய்ய சொல்கிறாங்க. ஷேகுமார்கள்னால் என்ன செய்யணும், காலை தொட்டு முத்தமிடணும், அல்லது காலில் வந்து சஜிதா செய்யணும். காலில் சஜிதா செய்வது தான் அந்த குருவுக்கு செய்கிற மரியாதை. குரு ஷேகுன்னு சிலர் ஏற்படுத்திட்டாங்கன்னா சாதாரண ஒரு ஆசிரியர் லெவலில் வைக்க மாட்டாங்க. அவர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியவர் மாதிரி நினைத்து கொண்டு இவங்க காலில் விழுந்தெல்லாம் வணங்குவாங்க. ஏன்டா இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரம் என்னென்னு கேட்டால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து மலக்குமார்களே அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னானா இல்லையா? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்கை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேலானவர், கீழானவர் வந்து மேலானவருக்கு என்ன செய்கிறாரு, சஜிதா செய்கிறாரு. அது மாதிரி உள்ள விஷயம் தான். நாங்கள் ஷேகுமார்கள், அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்களாக இருக்கிறாங்க. ஒன்றும் தெரியாதவங்க என்ன செய்யணும்னா எங்கள் காலில் விழுணும். அப்படி விழுவதை வந்து அது சஜிதாங்கிறதே ஒரு ஷிர்காக இருக்குமே. ஆனால் அதை போய் அல்லாஹ் செய்ய சொல்லியிருப்பானா? சஜிதாங்கிறது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது என்று இருக்குமையானால் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறானா இல்லை? எங்கேயெல்லாம் சொல்கிறான்? 2:34 சொல்லுகிறான், இதுக்குள் நாளில் மலாய்க்கத்தி, மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம், உஸ்ஜுதுலி ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம். சஜது, அவங்கெல்லாம் சஜிதாவும் செய்தார்கள், இல்லா இப்லீஸை தவிர. அப்போ இப்லீஸை தவிர எல்லாம் சஜிதா செஞ்சாங்க. சஜிதா செய்ய அல்லாஹ் தான் கட்டளையான, அது கூட அவங்களா செஞ்சால் கூட அல்லாஹ் கட்டளையிட்டா செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்கலாம். சஜிதா செய்ய சொன்னதே யார் தான்? அல்லாஹ் தான். உஸ்ஜுதுலி ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள்னு நம்ம சொன்னோம், அவங்க சஜிதா செஞ்சாங்க. இது 2:34. அதே மாதிரி வந்து 7:11 இதே வாசகம் இருக்குது. மலக்குமாருக்கு சஜிதா செய்ய சொன்னோம், அவங்க சஜிதா செஞ்சாங்க, இப்லீஸை தவிரன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து இந்த ஆதமை படைத்து நம்ம இந்த நான் உயிருக்கு அந்த உடலுக்கு உயிரை ஊதிய உடனே கவுலகு சாஜிதீன், அவருக்கு சஜிதாவில் விழுந்து விடுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஆதமை நான் படைக்க போகிறேன், அவர் அந்த மண்ணால் படைத்து அவருக்கு நான் எப்போ உயிரை ஊதுவேனோ ஊதின உடனே கவுலகு சாஜிதீன், அவருக்கு வேண்டிய சஜிதாவில் நீங்கள்லாம் விழுந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ சஜிதல் மலாயிகத்துக்குள்ளும் அஜ்மவுன், எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள், அப்படி இப்லீஸை தவிர. அப்பா இங்கே கூணமா சாஜிதீன், அவன் சஜிதா செய்கிற கூட்டத்தில் ஒருவனாக இருக்க மறுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி 15வது அத்தியாயத்தில் 29, 30, 31 வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி 17:61 என்ன இருக்குன்னு கேட்டால், மலக்குமார்களுக்கு நாம் கட்டளையிட்டோம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சஜிதா செஞ்சார்கள். இந்த வாசகம் 17:61 இருக்கிறது. இதே வாசகம் 18:50 இருக்கிறது. இதே வாசகம் 20:116 இருக்கிறது. அப்போ இதே வாசகம் வந்து 38:75 இருக்குது. ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தையே குர்ஆனில் பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் மலக்குகளை கூப்பிட்றான், இந்த இருக்கிற ஆதம் இவருக்கு சஜிதா செய்யுங்க. அப்போ மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டுக்கிறான். கட்டளை இட்டுக்கு மீறினதுனாலே இப்லீஸாக போகிறான். இல்லாட்டி அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான். அவன் இப்லீஸ் செஞ்ச தப்பே என்னது? சஜிதா செய்ய மறுத்தது தான். அப்போ சஜிதா செய்ய ஷேகுமார்களுக்கு சஜிதா செய்ய மறுக்கிறது உங்களை காஃபிர் ஆக்கிறேன், இப்லீஸாக போயிடுவீங்க. ஏன்னா இப்லீஸாக போயிட்டான்ல. இப்லீஸோடைய செஞ்ச வேலையை என்ன வேறு என்ன செஞ்சான்? கொலை செஞ்சானா, விபச்சாரம் பண்ணானா, திருடினானா, என்ன செஞ்சாவன்? அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய மாட்டான்னு சொன்னானா? மனுஷனுக்கு தானே செய்ய மாட்டான்னா? அவன் செஞ்ச ஒரே தப்பு என்னது? ஆதமுக்கு நம்ம சஜிதா செய்ய முடியாதுன்ட்டான். அது காரணம் அவன் சொன்னான். என்ன சொன்னான்? அவரோட நான் மேலானவன், ஆனால் ஹைரு மின்ஹு, நான் அவரோட சிறந்தவனாக இருக்கிறேன். ஹலக்தனி மின்னார், என்னை நெருப்பில் படைத்தாய், ஹலக்தோ மின்தீன், அவர் களிமண்ணில் படைச்சிருக்கிற, அதனால் நான் தான் மேலானவன். அதனால் ஆதமத்தான் அவர் போட்டியாக நினச்சானே தவிர அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யறதுக்கு மறுக்கவே இல்லைவன். அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்சு வணங்கி கொண்டு தான் இருந்தான். அப்போ இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஷேகுங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிற இதெல்லாம் எடுத்துக்கொண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க. இதை மட்டும் கேட்கும்போது, இவ்வளோ வசனத்தில் இருக்கிறத கேட்கும் பொழுது, இந்த வாதங்களை கேட்கும் பொழுது, அப்போ இப்லீஸாக போனதுக்கு காரணம் என்ன? ஒரு நல்லடியாருக்கு சஜிதா செய்ய மறுத்தது தானே. ஒரு நல்ல மனிதர் உள்ள ஆதம் நபிக்கு வந்து அவன் சஜிதா செய்ய மறுத்த காரணத்தினால் அவன் கெட்டவனாக போயிட்டான். அதனால் நீங்கள் ஷேகுமார்கள்ட்ட காலில் விழாமல்
நீங்கள் வந்து மோட்சம் அடைய முடியாதுன்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த மொழியுடைய அறிவு பத்தாவது தான் காரணம். இப்போ சஜிதான்னு நமக்கு என்ன வருதுன்னு கேட்டால் இந்த உம்மத்தில் சஜிதான்னா என்னன்னா நம்ம தொழுகையில் செய்கிறோம்ல இதுதான் சஜிதான்னு பழக்கத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த சஜிதாங்கிற சொல்லு ரசூலுல்லாஹ் உண்டாக்குன சொல்லா? அதுக்கு முன்னே இந்த சொல்லு இல்லையா? சஜிதாங்கிற சொல்லு வந்து அரபு மொழி தோன்றிய காலத்திலேருந்து அரபு மொழியில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த சஜிதாவுக்கு வந்து இது சில காரியத்தை செஞ்சு இதான் சஜிதான்னு காட்டுது. இப்போ சஜிதான நெத்தியை கொண்டு வச்சு நம்ம செய்கிறோம்ல இதுதான் சஜிதா என்று சொல்லி அகராதி சொல்லலை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சஜிதா செய்கிறதுங்கிற முறையை கற்றுத்தரும்போது இந்த செயலுக்கு பேர் சஜிதான்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அர்த்தத்தில் இருந்துச்சுன்னா சஜிதாங்கிற வார்த்தை வந்து பணிதல், ஒரு மனுஷனுடைய உயர்வை ஏற்றுக்கொண்டு பணிவு காட்டுறதுக்கு பேர் தான் என்னது நெத்தியை கொண்டே நிலத்தில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது சஜிதாங்கிறது. சஜிதாவுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டால் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி சஜிதாவுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் பணியுதல். ஆதமுக்கு பணியுங்கள், ஆதமை உயர்ந்தவன் ஒத்துக்க. ஏன்னா அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு தெரியலை, போட்டிலாம் வைக்கிறான். அவர் ஜெயிச்சிட்டாரு, இவங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்ட்டாங்க. அப்போ அவருடைய உயர்வை நீங்கள் எதனால் அவரை படைக்கிறத அப்ஜெக்ஷன் பண்ணாங்கல்ல, அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு உயர்வான சில தகுதிகளை கொடுத்து ஒத்துக்க, அவருக்கு பணிவு காட்டு. அப்போ பணியை சொல்லி தான் அல்லாஹ் வந்து சொன்னானே உஸ்ஜுதுங்கிறான், சஜிதா செய்யுங்கள்னு. அதை சொன்ன அந்த காலத்தில் வந்து சஜிதாவுக்கு இந்த அர்த்தம் இருந்துச்சா? இல்லை. சஜிதான்னா பணியுதல் தான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காட்டி இதே சஜிதாங்கிற வார்த்தை இன்றைக்கி உள்ள அரபியெல்லாம் என்ன விளங்கியிருப்பான்? பணியுதல் தான் விளங்கியிருப்பான். இந்த செயலுக்கு பேர் சஜிதான்னு பின்னாடி வந்தது. இதே மாதிரி அரபியில் நிறைய இருக்குது. உதாரணமாக வந்து தொழுகிறோம்ல, தொழுகைக்கு அரபியில் என்ன பேர்? சலாத்தும்பாங்க. ஆனால் சலாத்துங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சி அதை பெற்றாங்க? இல்லை. சலாத்துனா துவான்னு அர்த்தம். சலாத்து தொழுகைங்கிறம அதுக்குரிய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அரபியில் சலாத்துனா பிரார்த்தனை செய்தல்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி இந்த சலாத்துங்கிற வார்த்தையை துவா என்ற அர்த்தத்தில் எல்லோரும் பயன்படுத்துனாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் உள்பட இந்த முறையை நம்ம கற்றுத்தரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? சலாத்துனா துவா செய்கிறது. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதுங்கிற முகமதுக்கு அருள் புரிவாயாக அந்த சல்லிலாம் சலாத்தில் உள்ளது தான். அப்போ சலாத்துன்னு சொன்னால் பிரார்த்தனை செய்கிறது, துவா செய்கிறதுங்கிறது தான் அதனுடைய நேரடியான அர்த்தம். அப்போ நேரடியான அர்த்தமாக இருக்கும் பொழுது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு இஸ்லாத்தினுடைய வணக்கத்தோடு பேசும் பொழுது சலாத்துக்கு வேறு அர்த்தம் செய்வோம். சலாத்துனா அக்கீமு சலாத்தை தொழுகை நிலைநாட்டுங்கள்னு சொன்னால் துவாவை நிலைநாட்டுங்க அர்த்தம் செய்ய மாட்டோம். அக்கீமு சலாத்துன்னு வருதில்ல, தொழுகை நிலைநாட்டுங்கன்னு வருச்சு. இந்த தொழுகை வந்து ஆதியில் ஒரு அர்த்தம் இருந்தாலும் இஸ்லாம் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வணக்கத்தை கற்றுத்தந்து இதுக்கு பேர் சலாத்துன்னு சொல்லிருச்சு. இஸ்லாம் என்ன செய்யுது? தக்பீர் கட்டுறது, குனிகிறது, நிமிர்றது, ஈர்ப்பில் உட்கார்றது, சலாம் கொடுக்கறது, இது எல்லா செயலுக்கும் என்ன செஞ்சிருச்சுன்னா இதுதான் இனிமேல் சலாத்து. அப்போ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருந்து பேசும்போது வணக்கத்தில் பேசும்போது மாத்திரம்தான் சலாத்துங்கிற வார்த்தையை வந்து தொழுகை என்பதற்கு பயன்படுத்துவாங்க. அது இல்லாத வேறு இடங்களில் வந்து இன்னும் சொல்ல போனால் காபத்துல்லாவில் வந்து விசில் அடிப்பாங்க, சீட் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. அதான் அவங்களுடைய தொழுகைங்கிறான்ல. மாக்கான சலாத்துகும் இந்தல் பைத்தி இல்லா முகாம தஸ்தியா. காபத்துல்லாவில் அவங்களுடைய தொழுகை என்னவா இருக்குதுன்னு கேட்டால் சலாத்துங்கிறான். அவங்களுடைய சலாத்து என்னவா இருந்தது என்றால் சீட்டு அடிப்பது, கை தட்டுவது தான் அவங்களுடைய சலாத்தாக இருந்துச்சுங்கிறான். சலாத்துனா அவங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதலாக இருந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த சலாத்துக்கு இந்த அர்த்தமாக கொடுப்போம். இதே அவன் செஞ்சான், நம்ம எதை தொழுகைன்னு வழங்கி வச்சுருக்கிறோமே அந்த சலாத்தை அவன் செஞ்சான், அவன் செய்யலை. அவன் செஞ்சது என்னன்னு கேட்டால் விசில் அடித்தான். விசில் அடித்தது அல்லாஹ் செய்யுமா என்ன செய்கிறான்னா இதாண்டா அவங்களுடைய வணக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி வந்து சலாத்துங்கிற வார்த்தை வந்து அகராதியில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா துவா செய்கிறது. ஆனால் பொதுவாக சலாத்துங்கிற எங்கேயெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அகராதி அர்த்தம் தான் செய்யணும். வணக்கத்தில் வரும்போது மட்டும்தான் தொழுகை நடத்தம் செய்யணும். இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சி இஸ்லாத்தின் அடிப்படையில் 5 வேளை தொழுகைன்னு சொல்லும்போது மார்க்க வணக்கத்தில் சொல்லப்படுது. இது மார்க்கம் என்ன அர்த்தம் கொடுத்தோ அதை தான் நம்ம செய்யணும். துறை சார்ந்த அர்த்தம் இருக்கும்ல, ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் போனால் அந்த அர்த்தம் தான் செய்யணும். அந்த சொல்லுக்கு அகராதி அர்த்தம் வேறையாக இருக்கும். இப்படி நிறைய உலகத்தில் என்ன செய்கிறது இருக்குது. அந்த மாதிரி தான் சஜிதாங்கிறது என்னென்னு கேட்டால் பணிகிறது. ஆதமுக்கு பணியுங்கள் என்று தான் கட்டளை. சஜிதா செய்யுங்கள்ங்கிற கட்டளை. ஏன்னா இந்த சஜிதா அப்போ இருக்கலை. இந்த சொல்லுக்கு வந்து அந்த அர்த்தமும் இருக்கவில்லை. இந்த சொல்லுக்கு வந்து இந்த அர்த்தம் இருக்கவில்லை என்பதை நம்ம விளங்கிக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் உதாரணமாக சில வசனங்களை எடுத்துக்காட்டுங்க. பழைய காலத்தில் சஜிதா எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்காண்டு. 2வது சூறாவில் 58வது வசனம்
அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இஸ்ரவேல் சமுதாயம் தெரு தெருவா சுத்த விட்டுருந்தான் அல்லாஹ். பிறகு என்ன செய்கிறான்டா, ஒரு வீட்டில் போய் தங்க சொல்கிறான், ஒரு ஊரில் தங்கிருங்க இனிமே, இதுக்குள் நதுகுலு ஹாதிகில் கரி, இந்த ஊருக்குள்ளே நுழையுங்கள்னு நம்ம சொன்னோம். ஒரு ஊரை காட்டி இந்த ஊருக்குள் நுழையுங்கள். இப்போ குழு மின்ஹா ஹைது ஷேர்னு ரகதன், விரும்பியவாறு இந்த ஊரில் சாப்பிடுங்க, போய் உள்ளே நுழைங்க, அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய விவசாய பொருள்கள்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, வதுகுருள் பாப சுஜ்ஜதன், அந்த வாசலில் வந்து சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்னு வருது. சுஜ்ஜதன் சஜிதா தான் வருது. அந்த வாசல் வழியாக நுழையுங்கள். எப்படி நுழையுங்கள்? சஜிதா செய்தவர்களாக நுழையுங்க. சஜிதா செஞ்சு நுழையலுமா? நின்றுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு நுழைய முடியுமே தவிர சஜிதா செஞ்சுக்கிட்டு இப்படி நுழையிறது, இந்த சஜிதா இப்போ நம்ம விளங்கி இருக்கிற இந்த சஜிதா அர்த்தமாக இருந்தால் இதை செஞ்சுக்கிட்டு நுழைய முடியாது. பணிவாக நுழைங்க, மண்டை கணமாக போகாமல் திமிராக போகாமல் கொஞ்சம் பணிவோடு உள்ளே போங்கள். அப்போ இந்த சஜிதாங்கிற வார்த்தை வந்திருக்குது. சஜிதா செஞ்சுக்கிட்டு உள்ளே போக முடியாது. அப்போ ஏன் சஜிதாண்டை இதான் நம்ம விளங்கி வச்சுருக்கோம்னா, அது இஸ்லாம் வந்த பிறகு உள்ள அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு தான் சஜிதாவுக்கு இந்த அர்த்தமே தவிர, அதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்துக்கு பிந்தி உம்மத் அவர். ஆதம் படைச்சது நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தினவர் தானே அவருக்கு தான் நல்லா சஜிதா செய்ய சொன்னால், அப்போ அந்த அர்த்தம் இல்லையே. சஜிதாவுக்கு அர்த்தம் என்னென்னா பணிகிறது தான். அதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால் இந்த வசனம் தான், ஒதுகுருள் பாப சுஜ்ஜதன், அந்த வாசல் வழியாக பணிந்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள் தான் இதுக்கு எல்லோரும் அர்த்தம் செய்கிறாங்க. சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்னு செய்யலை, அவங்களுக்கே தெரியுது இது எப்படி செய்கிறது. சஜிதா செஞ்சுக்கிட்டு நுழைய முடியாத, சஜிதா செஞ்சால் அது அப்படி கிடக்கவுல செய்யணும், மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது சஜிதாவில். அப்போ சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்னு சொன்னால் அது எல்லாம் நாடலை, பணிந்தவர்களாக நுழையுங்கள்ங்கிறதுக்கு எல்லாம் அந்த வார்த்தையை போடுறான். அதே மாதிரி இதே வாசகத்தை வந்து 154 வசனத்தை நல்லா சொல்கிறோம். 4வது சூறாவில் 154வது வசனத்துலையும் நீங்கள் சஜிதா செஞ்சவங்களாக நுழையுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இதை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் மட்டும் இல்லை, 761 3 வசனத்தில் வருது. இந்த வசனம் 3 வசனத்தில் வந்து நீங்கள் இந்த ஊரில் பணிந்தவர்களாக நுழையுங்கள் என்பதற்கு சஜிதா செய்தவர்களாக நல்லா போடுறான். அப்போ சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இங்கே செய்ய மாட்டோம். இந்த நம்ம விளங்கி 5 வேளை தொழுகையில் நீங்கள் சஜிதா செய்கிறீங்கல்ல, அந்த தொழுகையில் உள்ள சஜிதா முறையை அதை விளங்க மாட்டோம். நெத்திய நிலத்தில் வச்சு முட்டுக்காலை வச்சு கையை வச்சு செய்கிறோம்ல ஒரு அந்த செயலுங்கிற அர்த்தத்தை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த 3 வசனத்துலையும் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அதோட முக்கியமான என்னென்னு கேட்டால், இப்போ 22வது அத்தியாயத்தில் 18வது வசனம், இதில் எல்லாம் என்ன செய்கிறான்டா, அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுதுலஹு மன்பி சமாவாத்து மன்பில் அர்தி, அல்லாவுக்காக வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சஜிதா செய்கிறார்கள். அல்லாவுக்காக வானத்தில் உள்ளவங்களும் சஜிதா செய்கிறார்கள், பூமியில் உள்ளவர்களும் சஜிதா செய்கிறார்கள் வருது. இப்போ வானத்தில் உள்ளவர்கள்னு மலக்குகள் எடுத்துக்கலாம், மலக்குகள் தான் விட்டுருங்க. பூமியில் உள்ளவர்கள் என்பதில் வந்து மூமின்னு வருவான், காஃபிர் எல்லோரும் வருவான்ல. காஃபிர் அங்கே சஜிதா செய்கிறான், காஃபிர்லாம் செய்த நம்ம தானே சஜிதா செய்வோம். அல்ல என்ன செய்கிறான், பூமியில் உள்ளவர்களும் சஜிதா செய்கிறாங்கிறான். அதை கூட முஸ்லீம்னு அர்த்தம்னு வச்சுக்கிறவாங்க. அது மட்டும் அல்ல சொல்லலை, தொடர்ச்சியாக சொல்கிறான். ஒஷம்சு, சூரியனும் சஜிதா செய்கிறது. சூரியன் எப்படி சஜிதா செய்யும்? அல்லாவுக்காக சூரியன் சஜிதா செய்யணும்னா சூரியனுக்கு நெத்தி இருக்குதா, சூரியனுக்கு முட்டுக்கால் இருக்குதா, சூரியனுக்கு மூக்கு இருக்குதா, சூரியனுக்கு இந்த கைகள் இருக்குதா, பாதங்கள் இருக்குதா, அதெல்லாம் வச்சா தானே சஜிதா. சஜிதானே 7 உறுப்பு படணும்ல. 7 உறுப்பு எங்கே இருக்குது? சூரியன் வட்டமாக உள்ள பொருளுக்கு என்ன ஒரு உறுப்பும் இருக்காத. அப்போ சூரியன் சஜிதா செய்யுதுன்னு சொன்னால் அல்லாவுக்கு பணிகிறது. சுத்த சொல்கிறான் சுற்றுது, மறைய சொல்கிறான் மறையுது, உதிக்க சொல்கிறான் உதிக்குது. அவனுடைய ஆர்டர் பிரகாரம் செய்தல், அதுக்கு பேர் தான் சஜிதா. சூரியன் சஜிதா செய்யறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், எதற்காக அதை படைத்திருக்கிறானோ அதன்படி இயங்குகிறது. அப்போ இங்கே சூரியன் சஜிதா செய்யறதுக்கு ஏன் அந்த அர்த்தம் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்னு கேட்டால் அந்த சஜிதாங்கிறது வந்து பொருந்தலை, உங்களுக்கு அறிவு சொல்லுது. ஆமாம், இந்த செயல் அதுக்கு கிடையாது. இந்த நம்ம செய்யக்கூடிய ருக்கு சஜிதா இருக்குது, அந்த சஜிதா வந்து சூரியனுக்கு கற்பனை பண்ண முடியாதுங்கிறீங்கல்ல. ஏன்னு கேட்டால் இது அகராதியோட அர்த்தம். அந்த காலத்தில் அந்த சஜிதாவுக்கு வந்து இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி பணிகிறது தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி சூரியன் மட்டுமில்லை, உல் கமரு சந்திரனும் சஜிதா செய்கிறது. சந்திரன் எப்படி சஜிதா செய்யும்? ஒன் நுஜூமு நட்சத்திரங்களும் சஜிதா செய்கிறது. அப்போ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சஜிதா செய்யுதுன்னா இவற்றுக்கெல்லாம் சஜிதான்னு ஒன்று இருக்க முடியுமா? சூரியன் நம்ம விளங்கியிருக்க இந்த சஜிதா நம்ம தொழுகையில் செய்கிறோமோ சஜிதா, அந்த சஜிதாவை சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ செய்யுமான்னா செய்ய முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? பணியுது. சந்திரனுக்கு ஒரு கட்டளை இட்டுருக்கிறான், அதன்படி இது இயங்குகிறது. நட்சத்திரங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான், அதன்படி என்ன செய்கிறது? மின்னுகிறது, மறைகிறது. இப்போ என்னென்ன வேலையெல்லாம் கொடுத்துருக்குறானோ அதை செய்கிறதுக்கு பேர் தான் பணிவு. அப்போ பணிகிறதுங்க அர்த்தம் அங்கே கொடுக்கணும். அது மட்டும் சொல்லலாம். அல்ல ஒல் ஜிபாலு மலைகளும் செய்தாச்சு. மலை எங்கே செய்தா செய்யுது? அப்படி தான் கண்ணு முன்னாடி பார்க்குறோம், அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் செய்தா செஞ்சு பார்த்ததில்லை. மலைகள் செய்தா செய்யுதுங்கிறான். மலை எங்கே செய்தா செய்யுது?
நீங்கள் சொல்கிற இந்த அர்த்தத்தில் உள்ள சஜிதா அது கொடுக்க முடியுமா? தொழுகையில் நம்ம செய்கிறோம் சஜிதா, அந்த சஜிதாவை மழை செய்யுமா இருந்தால் மழை வந்து பெண்டாகி வளையணும். அதெல்லாம் முடியுமா? மழை இப்படி வளைஞ்சன செய்யணும், உச்சியை கொண்டாந்து கீழே வைக்கணும். அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் சஜிதா செய்துக்கிறான். அப்படி விடியோடி நீங்கள் 24 மணி நேரம் 365 நாளைக்கு நின்று பார்த்தாலும் ஒரு சஜிதாவை இதில் பார்க்க முடியாது. ஒரு மூமெண்ட்டையும் உங்களுக்கு பார்க்க முடியும். மூமெண்ட்டான பூமியை ஒன்றுமெல்லாம் பூகமாக போயிடும். அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்? சஜிதா செய்துங்கிறான். ஏன் சஜிதா செய்துங்கிறான்? அதுவும் பணியுது. அதை என்ன மாதிரி எல்லாம் இருக்க சொன்னால் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஆர்டர் பண்ணாலும் அந்த ஆர்டர் படி மலைகள் இருக்குது. மலைகள் மட்டுமல்ல, ஒரு ஷஜரு மரங்களும் சஜிதா செய்கிறது. மரங்கள் எங்கே சஜிதா செய்யுது? எப்போ மரம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ மரங்களுக்கு இந்த மாதிரி 7 உறுப்புகள் கிடையாது. மரங்களும் சஜிதா செய்துங்கிறான். ஒரு தவாபு அனைத்து உயிரினங்களும் சஜிதா செய்கிறது. காக்கா, குருவி, கழுதை, குதிரை, பன்னி எல்லாம் சஜிதா செய்யுது. எங்கே சஜிதா செய்யுது? அது சஜிதாங்கிறதுக்கு எப்போவுமே அது கூ செய்கிற மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கற்பனை பண்ணலாம். அது அவளுங்க தான் குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா சஜிதா எங்கே செய்கிறது? சஜிதா செய்யலை. அதே மாதிரி வந்து கசீர் மினன்னாஸ் மனிதர்களில் அதிகமானவர் சஜிதா செய்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அதிகம்னு போட்டான்ல. ஏன்னா மனிதர்களில் வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு சஜிதா செய்கிறவங்க கொஞ்சம் எல்லோரும் செய்ய மாட்டான், நம்மளும் தான் செய்வோம், மற்றவன் செய்ய மாட்டான். அதனால் மனிதர்களும் சஜிதா செய்கிறான்னு போடாமல் என்ன செய்கிறான்ல, மனிதர்களில் அதிகமானவர் அல்லாஹ்வுக்கு பணிகிறாங்க, அதிகமானவர் பணிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த வசனத்தில் வந்து என்னென்னலாம் சஜிதா செய்துங்கிறான்? வானத்தில் உள்ளவங்க, பூமியில் உள்ளவங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மலைகள், மரங்கள், மற்ற உயிரினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன அப்படின்னு சொன்னால் இதுக்கு சஜிதாவுக்கு ஏன் அது பொருந்த மாட்டேங்குது? நீங்கள் தொழுகையில் செய்கிற அந்த சஜிதா வந்து பொருந்த மாட்டேங்குதுல்ல. அப்போ தான் விளங்குறோம் சஜிதான்னா பணிகிறதுக்கு அர்த்தமே. நம்ம ஷரியத்து வந்த பிறகு என்ன செய்யணும்? அந்த அர்த்தத்தை மாற்றிக்கிருச்சு. மாற்றினா அந்த ஷரியத்து சம்பந்தமான அந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது மட்டும்தான் சஜிதாவுக்கு இந்த அர்த்தம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சார்கள், சஜிதா செய்ய சொன்னார்கள், சஜிதாவில் இதை ஓத சொன்னார்கள், அதை ஓத சொன்னார்கள், சஜிதாவில் 7 உருப்படணும்னு சொன்னார்கள் வரும்ல. இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த அர்த்தம் செய்யணும். இது வந்து இந்த அர்த்தத்துக்கு மாற்றிடும். இஸ்லாம் வந்து நெஞ்சிருச்சு சஜிதாவுடைய அர்த்தத்தை இந்த மாதிரி வணக்கத்துக்குன்னு மாற்றிருச்சு. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது சஜிதாவுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெளிவாக வழங்குது. சஜிதாண்டா பணிகிறது அதுக்கு அர்த்தம். அப்போ இஸ்லாம் நபிகள் நாயகத்துக்கு முந்தி உள்ள விஷயங்களை பற்றி சஜிதான்னு பேசப்படும் என்று சொன்னால் பணியுங்கள்ன்ற அர்த்தம் தான் கொடுக்கணும். நபி வந்து தான் அந்த அர்த்தத்துக்கு மாற்றுறாங்க. அவங்க வருவதற்கு முந்தைய காலத்துடைய எந்த சம்பவத்தை பற்றியும் சஜிதாண்டு பயன்படுத்தப்பட்டுச்சின்னு சொன்னால் பணிவது, பணிந்தார்கள், பணியுங்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதே மாதிரி வந்து யூசுப் நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு கனவு காணுவாங்க. இது 12வது சூறாவோட 4வது வசனத்தில் என்ன கனவு காணுவாங்கன்னு கேட்டால் தந்தைகிட்ட போய் சொல்லுவாங்க, தந்தையை நான் ஒரு 11 நட்சத்திரங்களை பார்த்தேன் கனவுல, சூரியனையும் சந்திரனையும் பார்த்தேன். 11 நட்சத்திரங்கள் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் சந்திரன் இவ்வளவு நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ராய்த்துஹும்லி சாஜிதீன், அவ அனைத்தும் எனக்கு சஜிதா செய்ய கண்டேங்கிறார். இதெல்லாம் எப்படி சஜிதா செய்யும்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களெல்லாம் சஜிதா செய்கிற மாதிரி கண்டேங்கிறார். அது எப்படி சஜிதா செஞ்சுருக்கு? சஜிதாங்கிறது கற்பனை பண்ண முடியாத. அது எனக்கு பணிகிற மாதிரி, அந்த சூரியன் சந்திரன்லாம் இவருக்கு பணிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு கனவுலெல்லாம் காட்டுறான். அப்படி கனவுல வந்து பணிகிற மாதிரி தான் காட்டியிருக்கானே தவிர இவைகள் சஜிதா செய்தன என்று எப்படி செய்ய முடியும்? இந்த செயல் அதுக்கு செய்ய முடியாத. நம்ம எதை சஜிதான்னு விளங்கி இருக்கிறோமோ அந்த சஜிதாவை அந்த சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ செய்ய முடியாது. அப்படி இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதாவது நம்ம நிழல்கள் இருக்குல்ல, நடந்து போகும்போது நிழல் படுதில்ல, நிழல் சஜிதா செய்தனா அல்ல. நீங்கள் நடந்து போனீங்கன்னா நடக்காமல் இருக்கல, ஒரு மரம் இருக்குது அதுக்கு நிழல் இருக்குது, இந்த நிழல்களும் அல்லாஹ்வை பணிகின்றன அப்படிங்கிறான், சஜிதா செய்கின்றனுங்கிறான். நிழல் எங்கே சஜிதா செய்யுது? நம்ம நிற்கிற மாதிரி இருந்தால் நிற்கிற மாதிரி இது காட்டும், குனிகிற மாதிரி இருந்தால் குடிகிற மாதிரி காட்டும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம்லாம் கிடையாது. ஆனாலும் அதையும் 13-15 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து அல்லாஹ் படைத்த பொருள்களை நீங்கள் பார்க்கவில்லையா? லிலால் அதனுடைய நிழல்கள் சாய்கின்றன, அனில் யமீனி ஒரு ஷமாயிலி, வலது பக்கம் இடது பக்கம் நிழல்கள் சாய்கின்றன, சுஜ்ஜதன் இல்லா, அல்லாவுக்கு சஜிதா செய்து சாய்கின்றன. சஜிதா செஞ்சால் சாயுது. சூரியன் இங்கிட்டு போனால் இங்கிட்டு வரப்போகுது, இங்கிட்டு போனால் இங்கிட்டு வரப்போகுது. நிழல் அப்படி தான் வருமே தவிர சஜிதாலாம் ஒன்றும் இல்லை. அது நான் வந்து இப்படி வரணும்னு ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறேன். அந்த செட்டப்படி உங்களுக்கு காட்சி தருது, அதான் பணிவு. நான் என்ன மாதிரி அதை படைத்திருக்கிறேன் அந்த பொருள்களை அது மாதிரி இயங்குதுன்ற ஒரு அர்த்தம் தான் இருக்குது. அதனால் இதில் என்னென்னு கேட்டால் அதே மாதிரி வந்து அல்லாவுக்காக இது விஷயம். அடுத்து வந்து என்னென்னா அந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஆயிடுச்சா. அப்போ சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சாங்கன்னு வரும் என்று சொன்னால் சஜிதா வந்து இறைவனுடைய வணக்கம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க, நமக்கு தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ இறைவனுக்கு எது வணக்கம்னு சொல்லி தந்துட்டாங்களோ அந்த ஒரு வணக்கத்தை வந்து ஆதமுக்கு செய்யுங்கன்னு நல்லா சொல்லவே மாட்டான்.
ஏன்னா அப்போ அந்த அர்த்தம் அகராதியில் அர்த்தம் என்னென்னு கேட்டால் பணியுங்கிறது தான் அர்த்தம். பணியை தான் சொல்லியிருப்பான்னு வச்சுக்கிறணுமே தவிர அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நமக்கு கட்டளையிடுறான். இப்போ எப்படி கட்டளையிடுறான்? ஒமின் ஆயாத்திஹி அல்லையில் ஒன்னஹார் ஒரு ஷம்சு ஒல் கமரு, இரவு பகல் சூரியன் சந்திரன் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. லாஸ் தஜ்தூலி ஷம்சி, நீங்கள் சூரியனுக்கு சஜ்தா செய்யாதீர்கள். ஒலாலில் கமரி, அது இந்த சஜ்தா நமக்கு கட்டளையிடுறான்ல. ஒலாலில் கமரி, கமர் சந்திரனுக்கும் சஜ்தா செய்யாதீர்கள். வஜ்தூல் இல்லாஹில்லதி ஹலக்கஹுன்ன, அவற்றை படைத்த இறைவனுக்கே சஜ்தா செய்யுங்கள். சஜிதா இறைவனுக்கு உள்ளன்ட்டான்லாம். அல்லாஹ் வந்து சஜிதாவுக்கு நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறான்னு கேட்டால் ஆதமுக்கு செஞ்சு சஜிதா நினச்சிக்கிறாத, அது பணிவு. உனக்கு என்ன கட்டளை என்று கேட்டால் வஸ்ஜிது, நீங்கள் சூரியனுக்கு சஜிதா செய்யாதீர்கள், சந்திரனுக்கு சஜிதா செய்யாதீர்கள், எதுக்கும் சஜிதா செய்யாதீர்கள். வஜ்துல் இல்லாஹி, அல்லாவுக்கே சஜிதா செய்யுங்கள். அல்லது ஹலக்கஹுன்ன, எவன் படைத்திருக்கிறான் அவனுக்கு, படைத்தவனுக்கு தான் சஜிதா. நீ வந்து இந்த ஷேகுமார்கள் பெரியார்கள்லாம் படைச்சாங்கன்னு சொல்லி சஜிதா செஞ்சுட்டு போயிடலாம். என்னத்தை படைச்சாங்க? அவனை படைக்கப்பட்டவனாக இருக்கான், நாளைக்கு செத்து போயிடுவான். அப்போ எல்லாம் படைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது படைத்தவனுக்கு செய்தான் தெளிவாக வந்துருச்ச. வஸ்ஜிதுல் இல்லாஹில்லதி ஹலக்கஹுன்ன, இவற்றையெல்லாம் எவன் படைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் சஜிதா. அப்போ இந்த சஜிதாங்கிற வணக்கம் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும்னு 41வது சூறாவில் 37வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக கட்டளை இட்டுறான். அப்போ இந்த ஒரு வசனமே போதும். நமக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? சஜிதா அல்லாவுக்கு மட்டும்தான். படைச்சா தான் சஜிதா செய்யணும். படைத்தது அல்லாஹ் மட்டும்தான். அவங்கள அந்த எந்த பெரியாரை மகானையும் படைத்தவன்னு சொல்ல மாட்டானுவோ. படைக்கிறதுக்கு சொந்தம் கொண்டாடணும்னு நம்ம கேட்டுருவோம்ல, அப்படின்னா ஒரு யானை படைச்சு காட்டு அப்படின்னு கேட்டுருவோம்ல, அதுக்கு சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. படைக்கிறதுக்கு நம்மளை ஏமாத்துற விஷயத்துக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க. எனக்கு அது தெரியும் இது தெரியும். படைக்கிற விஷயத்துக்கு சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவான். இதே மாதிரி ஒன்று செஞ்சு காட்டினா முடிப்பாங்க, திருன்னு செய்ய முடியாது. அதனால் படைத்தவனுக்கு சஜிதா செய்தல் என்பது வந்து அல்லாவுக்கு மாத்திரமே உள்ள ஒரு தன்மை இருக்கிறதுனால இப்போ அந்த வசனத்தை எப்படி வழங்குறது? ஆதமுக்கு சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் சொன்னாமல் சொன்னால் அது பணியை சொன்னான். பணிவாக இருந்துக்க, திமுறா நடக்காமல் அந்த மெதுவாக நடைய தாழ்த்தி நட, சத்தம் போடாதன்னு, அதெல்லாம் பணிவு தானே. ஒரு ஆசிரியர் இருக்கிறார், சபையில் இருக்கிறாரு, ஒன்று இறைச்சல் போட்டிங்கன்னா நல்லாவா இருக்கேன், மரியாதை இருக்கணுமா இல்லையா? அந்த ஒரு அர்த்தத்துக்கு தான் அது சொல்லப்பட்டுச்சே தவிர அதுதான் அதுக்கு அர்த்தமே. அகராதியில் அதுக்கு ஒரு அர்த்தமே அதுதான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்துக்கிட்டு ஆதமுக்கு சஜிதா செஞ்சேன்னா நானும் செய்கிறேன்னு சொல்லுவது வந்து கூட. அது போக ஒரு பேச்சுக்கு தான் இது. ஒரு பேச்சுக்கு அந்த சஜிதாவை அல்ல செய்ய சொன்னான்னு வைங்க. அல்ல செய்ய சொன்னால் எதை வேணாலும் செய்யலாம்ல. இல்லை செய்யணும். உனக்கு சொன்னானா? அவருக்கு செய்ய சொன்னான், உனக்கு வேணாம்ல சொல்கிறான். அப்படி செஞ்சுருந்தா கூட அவருக்கு செய்ய சொல்லிட்டா செஞ்சுட்டாரு. உனக்கும் சொல்லட்டும், மக்களை நீ ஷேகுமார்கள் காலில் விழுவுங்கன்னு சொல்லட்டும், செய்வோம். அல்லாஹ் வந்து அது கட்டளையில் இட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா உங்கள் அர்த்தப்படி வைப்போம். சஜிதா செய்யுங்கள்னு அர்த்தத்தை வச்சுக்கிறோம். சஜிதா செய்யுங்கள்னு ஏன் சஜிதா செஞ்சாங்க? அப்படி ஆர்டர், இறைவன் ஆர்டர் பண்ணான்னா அது செய்ய வேண்டியது தானே. ஒரு பேச்சுங்க, அல்லாஹ் ஒரு கல்லை காட்டி இதை வணங்குறான். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வணங்குறான். கல்லை நான் கடவுளாக தேவையில்லை, அல்லாஹ் சொல்லிட்டா நான் செய்யத்தானே செய்வேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதில் வச்சுக்கிற. செய்தான்னு வச்சுக்கிட்டீங்களா, நீங்கள் இதைத்தான் வைக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு கட்டளை இருந்தது, இதுக்கு தடை இருக்குது. நமக்கு இந்த உம்மத்துக்கு என்ன தடை இருக்குது? படைத்தவனுக்கு சஜிதா செய்யுங்கள் உனக்கு உள்ள கட்டளை, அவருக்கு உள்ள கட்டளை. ஆதமுக்கு சஜிதா செய்யுங்க அவருக்கு உள்ள கட்டளை. உன் கட்டளை நீ செய்வியா, அவர் கட்டளை நீ செய்வியா? அப்படி சிந்திச்சு பார்த்தா கூட அவங்க சொன்ன அர்த்தத்தை அப்படி வைக்க முடியாது. அப்படி வச்சு கொண்டால் கூட நமக்கு உள்ள கட்டளை என்னென்னு கேட்டால் வஸ்ஜுதுல் இல்லாஹில்லதி ஹலக்கஹுன்ன, படைத்த இறைவனுக்குத்தான் சஜிதா செய்ய வேண்டும். தெளிவான வாசகம் இருக்குது. அப்போ படைத்த யாருக்கு நீங்கள் சஜிதா செஞ்சாலும் சரி, படைத்தவனான்னு கேளுங்க. ஒருத்தன் அல்லாஹ்வை தவிர யாரும் தேர மாட்டாங்க. படைத்தவனுக்கு தான் சஜிதா செய்யணும். எவனை வேணாலும் கொண்டு வா, படைத்தவனான்னு டெஸ்ட் பண்ணுறேன், படைச்சிருந்தால் சொல்லு சஜிதா செய்யணும்னு சொல்லுங்கள், ஓடி போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது போக என்னென்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு செயல் விளக்கம் காட்டியிருக்கிறாங்க. இப்போ ஷேகு பெரியார் இதுக்கெல்லாம் சஜிதா செய்யலாம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒன்று இஸ்லாத்தில் இருக்குமே. ஆனால் அதுக்கு தகுதியான ஆள் யார்? முதல் தகுதி ரசூல். முதல் தகுதி ஒரு பெரியார் மகான்னா மிகப்பெரிய பெரியார் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெரியார்னா. அவங்க தான் கன்ஃபார்மாக பெரியார், கன்ஃபார்மாக நல்லடியார், கன்ஃபார்மாக இறை தூதர், இறைவன் நியமித்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க காலில் விழுந்து சஜிதா செய்கிறது ரசூலுல்லாஹ் ஊக்குவிச்சுனாங்களா, அனுமதிச்சாங்களா? அவங்க அனுமதிச்சு இருந்தாங்கன்னு சொன்னாலா? அப்படி இருந்தால் கூட நீ சொந்தம் கொண்டாட முடியாது. அவங்களுக்கு தனி தகுதியில் உள்ள விஷயமா வந்துடும். அப்படி நடக்கலை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள் என்ன செய்யலை, நான் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உங்கள் ஷேகாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னா சொல்லவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது எப்படி வருது? ஹதீஸ் வருது, இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய இது ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஹதீஸ். என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க.
ஒரு அன்சாரிக்கு உரிய ஒரு தோட்டத்துக்குள்ளே தண்ணின்னு குடிக்க போவாங்க போல இருக்குது. போனவுடனே அங்கே ஒரு 2 ஒட்டகங்கள் இருக்குது. 2 ஒட்டகங்கள் என்ன செய்யுதுன்னா அதை கைகால்களை உதைத்து கொண்டு 2 ஒட்டகம் நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒட்டகத்துக்கிட்ட நெருங்குறாங்க. அது கையை காலை உதைக்குது. ரசூலுல்லாஹ் கண்டவுடனே புதுசாக ஒரு ஆளை கண்டவுடனே மிரளும்ல, புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு என்ன செய்ய பார்க்காதவளை காட்டோம்னா ஆடு மாடுகள்லாம் மிரண்டு போகும். அந்த மாதிரி அது மிரளுகிறது. அந்த 2 ஒட்டகங்களும் மிரளுது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அது வந்து மிரண்டு அந்த கால்களை தரையில் வைக்கிது. வச்ச உடனே பக்கத்தில் இருந்து எல்லாரும் சொல்கிறாங்க சஜதலஹு, இது ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தா செய்துங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதை சொல்லலை. அது செய்கிற அந்த செயலை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிற ஆட்கள்லாம் சஹாபாக்கள்லாம் சஜதலஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தா செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா மா எம்பகையில் யஹதீன் எஸ்ஜுதல் யஹதீன், எவனுக்கும் செய்தா செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதை கேட்டு என்ன செய்கிறாங்க, எனக்கு வந்து ஒட்டகம் செய்தா செய்யுங்கிறியா, அதுவும் செய்யக்கூடாது. எவனுக்கும் செய்தா செய்யக்கூடாது. உலவுக்கான் அஹதுன் எம்பகை எஸ்ஜுத யஹதீன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு சைதா செய்வது கூடுமானதாக இருந்தால், அனுமதி இருந்தால், இல்லை அமர்த்துல் அத்த அந்த தச்சுதலி ஜவுஜிஹா, ஒரு பெண்ணை வந்து அவருடைய கணவனுக்கு சைதா செய்ய சொல்லியிருப்பேன். அதை தடுத்திருக்கேன்ல, ஏன் தடுத்திருக்கிறேன்? கணவன் மனைவிக்கு மத்தியில் தாங்க இந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. 2 கலந்துருப்பாங்க. இவங்க ஆளை அவள் பிடிப்பான், அவங்க ஆளை பிடிப்பான். அதாவது காலுங்கிற வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருத்தன் கால் உங்கள் மேலே பட்டா என்ன செய்வீங்க? உங்களுக்கு கோவம் வரும், ஏன்டா மிதிக்கிறீங்க. பொண்டாட்டி கால் புருஷன் மேலே பட்டால் புருஷங்கால் பொண்டாட்டி மேலே ஏதாவது செய்வாங்களா? அது நினைக்க மாட்டாங்க. அந்த காலுங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்க்குறது என்பது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் வராது. அதுக்குன்னு அனுமதிக்கலையே. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கணவன் மனைவி இன்னும் சொல்ல போனால் உலகம் பூரா கணவனை தெய்வமாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா சமுதாயங்கள்லையும் வள்ளுவர் கூட என்ன செய்கிறாரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வாள் பெய்யனை பெய்யும் மழை, தெய்வத்தை வணங்காமல் புருஷனை தொழுதால் பெய்யினா மழை பெஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த கணவனை வந்து கடவுளாக மாற்றக்கூடிய கொள்கை வந்து உலகத்தில் எல்லாத்தையும் இருக்கிறது. இப்போ கூட கணவன் தூங்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி எந்திரிச்சு காலத்துக்கு கும்பிட்டு போவான் தெய்வம் நினச்சிக்கிட்டு. ஏன்னு கேட்டால் இப்போ கணவன் காலில் வணங்குறது என்பது அந்த பெண்களுக்கு உகட்டப்பட்ட ஒரு பாடமாக இருக்குது, பக்தியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஏன் தடுத்தேன்? ரசூல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் அதை செய்கிறீங்க, கணவன் காலில் மனைவி விழணும் என்பதை ஒரு கோட்பாடாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தடுத்திருக்கிறேன்னா எப்படி நீ எனக்கு செய்தா செய்வ? அவங்க கேட்குறாங்க. அதாவது லவுக்கான் அகதுன் எம்பகை எஸ்ஜுதல் யஹதீன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சைதா செய்வது கூடுமானதாக இருந்தால், இந்த செய்தால் நேரடி செய்தான் ரசூலுல்லாஹ் தானே சொல்கிறாங்க, இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்ட சஜிதா, அப்படி செய்வது கூடுமாக இருக்கும் என்றால் அமர்த்துல் அத்த அந்த தஸ்ஜுதலி ஜவுஜிஹா, ஒரு பெண்ணு வந்து அவருடைய கணவனுக்கு சைதா செய்யுமாறு நான் வந்து கட்டளையிட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணு வந்து கணவனுக்கு சைதா செய்தல் காலில் விடுதல் என்பது வந்து உலகம் பூரா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தது. எல்லா மக்கள்கிட்டையும் அந்த கணவன் வந்து ஆணாதிக்கத்தில் அவனை கடவுள் மாதிரி, அது பதி பக்தின்னு தான் சொல்லுவாங்க. கணவன் மீது பதினா கணவன், பதி பக்தி, கணவன் மீது பக்தி வைக்கணுங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவன் செத்துறானா உடன்கட்டையெல்லாம் ஏறுவாங்க. அவனுக்கு பிறகு என் வாழ்க்கை நமக்கு என்னத்துக்குன்னு தீயில் உளுந்து அவ்வளோ ஒரு அளவு உடனே தள்ளுறாங்களோ, இது சாவுறதுக்கு ரெடியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் உலகம் கருதிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை தடுத்திருக்காங்க ரசூலுல்லாஹ். எந்த கணவன் காலிலையும் எந்த மனையும் விழக்கூடாது. அதையும் தடுத்திருக்கானே, விழுவதற்கு அனுமதிக்கலாம்னா அதை அனுமதிக்கலாம். ஏன்னா எல்லாரும் செய்கிறாங்க, அது ஒரு தவறாக யாருமே நினைக்கல. பெண்களும் அந்த ஒரு இந்த காலத்தில் உரிமை பிரச்சனை எழுப்பாங்க, அந்த காலத்தில் யாரும் நினைக்கவே இல்லை. கணவன் காலில் விழுறது ஒரு தவறான ஒரு விஷயமாகவோ தங்களுடைய மான மரியாதைக்கு இழுக்கு என்பதாகவோ பெண்கள் யாருமே கருத மாட்டாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது செய்யக்கூடாது நான் தடுத்தனா இல்லையா? அதை தடுத்து இருக்கும்போது எப்படி வந்து நீ வந்து ஒட்டகம் எனக்கு செய்தா செஞ்சு சொல்கிறேங்கிறாங்க. அது ஒட்டகம் இத்தனைக்கு மிருகம் தான், அது பாட்டுக்கு இதை குனியுது. அது ரசூலுல்லாஹ் பார்த்து மிரண்டு போய் காலை மடித்து போட்டு உட்கார்றதை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தா செய்துன்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, செய்தா யாருக்கும் யாரும் செய்தா செய்ய முடியாத, அது ஒட்டகமும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஒட்டகம் அது பாட்டு குனிஞ்சின்னு சொன்னால் குனிஞ்சின்னு எடுத்துகிட்டு போ, உனக்கு சேதா செஞ்சு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு. இது இப்படி பாடலில் வரக்கூடிய ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி. அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவுலியாக்களே பெரிய அவுலியா அவங்க தான், ஷேகுலே பெரிய ஷேகு அவங்க தான். ஷேகுமார்கள்ட்ட சைதா செய்வதை ஆதரிக்கக்கூடியவர்கள், அப்படி மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆட்களா? அப்போ ரசூலுல்லாஹ்வே தனக்கு சைதா செய்கிறத அனுமதிச்சிருப்பாங்களே, அப்படி ஒரு வழிமுறை உண்டாக்கிட்டு போயிருப்பாங்களே? உண்டாக்கவே இல்லை. எந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காலில் விழுந்து என்ன செய்யலை, சைதா செஞ்சதே கிடையாது. செஞ்ச தடுத்து வர வச்சுருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. சஜிதா விடுங்க, எந்திரிக்கிறது தடுத்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபா அனஸ் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய படைப்புகள்லேயே ரசூலை விட நபியை விட எங்களுக்கு விருப்பமானவர் யாரும் கிடையாது.
உலகத்திலே நாங்கள் நபி அளவுக்கு யாரை நேசிக்க மாட்டோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு ரசூல்லா வருவார்களே ஆனால் எந்திரிக்க மாட்டோம். ஏன் எந்திரிக்க மாட்டோம் என்று சொன்னால் அதை ரசூல்லா வெறுப்பார்கள். அவர் ரசூல்லா அப்படி எல்லோரும் உட்காந்துருக்க ரசூல்லா வர்றாங்கன்னு வைங்களேன், அப்படி எந்திரிப்பாங்க. வேறு சமுதாயங்கள் இன்றைக்கி வரைக்கும் அது நிற்கிதுல. இன்றைக்கி வரைக்கும் பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு எந்திரிக்கிறாங்க, அரசியல் தலைவருக்கு எந்திரிக்கிறாங்க, முக்கியமான வயசான ஆளுக்கு வந்துட்டால் எந்திரிக்கிறாங்க. எந்திரித்தல் என்பது அது சஜிதா அளவுக்கு உள்ள ஒரு அவமானம் கிடையாது. ஓரளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்வது தான். ஒரு மனுஷன் வந்ததுக்காக எந்திரிச்சு நிற்கிறதுங்கிறது அவனுக்கு ஏதோ வகையில் நீங்கள் ரொம்ப ஓவராக ஒரு பணிந்து போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரசூல்லா எனக்கு செய்யாதுன்ட்டாங்களே. இவங்க சஜிதாவுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. ரசூல்லா எனக்காக எந்திரிக்கிறது கூடாதுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்காக யாரும் எழுந்திருப்பது கூடாது என்று தடுத்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் ரசூல்லா வருவாங்க அப்படி உட்கார்ந்தே இருப்போங்கிறார் அனஸ். நாங்கள் சபையில் இருப்போம், ரசூல்லா வருவாங்க, யாருமே ஒரு ஆள் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு பயிற்சி அளித்திருக்கிறார்கள். இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சைதா செஞ்சாங்கிற வைத்துக்கொண்டு அது சொந்தம் கொண்டாடக்கூடிய பாட்சிக்கு வரும். காரணம் என்னென்னு கேட்டால், இந்த பேசிக்கு நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கிறோம். இதில் உணவுகள்ங்கிற இந்த தலைப்பில் சென்ற வருஷம் ஆற்றின உரையிலையும் அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கும், அது பின்னாடி வேறு அர்த்தமாக மாறி இருக்கும். அந்தந்த அர்த்தத்தை அந்தந்த இடத்துல கொடுக்கணும். எல்லாத்துக்கும் உமா உகில்லன்னு வந்துச்சுல, அதை பற்றி விளக்கும்போது சொல்லியிருக்கிறோம். உகில்லோடைய அர்த்தம் வேறு, பிறகு அந்த அர்த்தம் வேறு இடத்துக்கு மாறிடுச்சு. அதனால் அந்த எந்த அர்த்தத்துக்கு இப்போ மாற்றிட்டாங்களோ அந்த அர்த்தத்தை தான் நம்ம பயன்படுத்தணும், ஆரம்ப அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அதுக்கு நிறைய நடைமுறையில் உதாரணங்கள்லாம் என்ன செஞ்சோம், உதாரணத்துக்கு சொல்லிலாம் காட்டியிருக்கோம். நடைமுறையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அர்த்தம் வச்சுருப்போம். அந்த ஊசிலாம் உதாரணம் காட்டினோம்ல, ஊசின்னா ஒரு டாக்டர் என்ன செய்வார், ஊசி எடுத்துகிட்டு வானா என்ன அர்த்தம், நர்ஸிட்ட சொல்கிறார் ஊசி எடுத்துகிட்டு வாண்டு. அவங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுற ஊசி அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு தையல் கடையில் இருக்கிறவன் என்ன செய்வான், அப்படியே ஊசி எடுத்துகிட்டு வாடாமா, அவன் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு போகலாமா, அதுவும் ஊசி தான். அவன் என்ன செய்யணும், துணி தைக்கிற ஊசியை தான் அவன் எடுத்துகிட்டு போகணும். இந்த இடத்துல எது தான் அவன் சொல்கிறான்னு விளங்கணும். ஊசி சொல்லிவிட்டார், இதுதான் ஊசின்னு சொல்ல முடியுமா? ஒரு சாக்கு தைக்கிற கொண்டா கோணி ஊசி எடுத்துகிட்டு போகணும், ஊசி எடுத்துகிட்டு போனால் அவன் சொல்லுவான். அந்த சாக்கு கடையில் வேலை பார்க்குறேன்னு என்ன செய்யணும், இந்த துணி தைக்கிற ஊசி எடுத்துகிட்டு போனால் என்ன செய்வான், அடித்து காட்டி விட்டுருவான். ஏன், அவன் சொல்கிற ஊசி தான், ஊசியில் அடங்கத்தான் செய்யும். அவன் யார் சொல்கிறான், எதுக்கு சொல்கிறான், எந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதுன்னு யோசிக்க வேணாமா? அப்போ ஊசி வந்தால் நான் எங்கே வேணாலும் ஒரே ஊசியத்தை அர்த்தம் செய்வேன்னு யாரும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஊசி மாத்திரமில்லை, நிறைய சொற்கள் எல்லா மொழிகள்லையும் இருக்குது. ஒரு துறைக்கு ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. ஒரு துறைக்கு போனீங்கன்னா அதான் அர்த்தம்னு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த காடு எங்கன்னு கேட்பாங்க, காடு என்னென்னா எல்லாம் போடுகிட்டு அட்டை எல்லாம் காடு தானே, காடுன்னா ஒரு குறிப்பிட்ட காடு தானே உங்கள்கிட்ட கேட்குறான். காடை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம், உங்களுடைய ஏடிஎம் கார்டு அதுதான் காடுன்னு கேட்குறான். அப்போ காடுன்னு மொட்டையாக கேட்டால் கூட காடு யார் கேட்குறா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறான், அதுக்கு ஒரு அர்த்தம் மாறிக்கணும். காடுன்னா அந்த எவன் சொல்கிறான்னு அதுக்கு தகுந்த அர்த்தம் மாறுதில்ல. இப்படி காடுன்னு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. அதை விளங்கிட்டாங்கன்னு சொன்னால் இந்த வாதத்தை பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு ஏட்டமே கிடையாது. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு இந்த சஜிதாங்கிற வார்த்தையை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு நிறைய இதை வச்சு தான் ஷேகுமார்கிட்ட காலில் விழுவுறாங்க எல்லாரும். இன்றைக்கி வரைக்கும் விழுவுறாங்க. சில பொய்யான செய்திகள்லாம் இருக்குது. என்ன அதிசயம், நாங்கள் ரசூல்லா சந்திக்க போனோம், வெளியூரில் இருந்து வந்த உடனே வேகமாக இறங்கி போய் அவங்க கையையும் காலையும் முத்தமிட்டோம் அப்படின்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பொய்யான ஹதீஸ்கள். அது மனிதனுக்கு மனிதன் மரியாதை செய்வது எப்படிங்கிற புஸ்தகத்தில் அந்த என்ன காரணத்தினால தவறான செய்திலாம் விளக்கியிருக்கிறோம். அதில் என்னன்னு கேட்டால், அதில் ஒரு அறிவிக்கக்கூடிய அந்த வாசின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். அப்படி ஒரு ஆள் யாருன்னு தெரியாது, அறியப்படாத ஒரு ஆள் வழியாக உள்ள செய்தியில் தான் இப்படிலாம் இருக்குமே தவிர, ஆத்தென்டிக்கான செய்தியில் ரசூல்லா தடுத்தது தான் இருக்குது. எந்திரிக்கிறதுக்கு தடுத்தது இருக்குது, சஜிதாவுக்கு தடுத்தது இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலையும் சஜிதாங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கமாக வர்றதுக்குல, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்ற அடிப்படை லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு அர்த்தம். சஜிதா வணக்கமாக இல்லையா? வணக்கம் இல்லாட்டி தொழுகையில் சஜிதா செய்கிற, சஜிதாங்கிறது வணக்கமாக இருக்க போய் தானே தொழுகையில் நம்ம செய்கிறோம். அப்போ சஜிதாங்கிற ஒரு வணக்கமாக இருக்குது. சஜிதா வணக்கமாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி சஜிதாவை மனுஷனுக்கு செய்வீங்க? அப்படி சிந்திச்சு பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி பெரியார் கிரியார்லாம் அது மாதிரி நம்ம சமுதாயத்திலேயே தாயார் காலில் விழுகிறது, குறிப்பாக அந்த உருது பீப்புள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். உருது மொழி பேசுகிற மக்கள்கிட்ட அம்மா காலில் விழுகிறது, மாமியார் காலில் விழுகிறது, பெரியவங்க காலில். வேறு சமுதாயத்தை காப்பி அடிச்சு வேறு சமுதாயங்கள் என்ன செய்வாங்கன்னா, மாமனார் காலில் விழுவுங்க, ஆசி வாங்க அப்படின்னு சொல்லி வேறு சமுதாயங்களை வச்சுக்கிறாங்க. அதுவும் இஸ்லாம் தடுக்கப்பட்டு தான். நீ குருநாதர்னு சைதா செய்கிறது மட்டும் கிடையாது, எந்த ஒரு காரணத்துக்கு வாத்தியாருக்கு செய்தா செஞ்சாலும் சரி தான். அதே மாதிரி மாமனாருக்கு பண்ணாலும், பெற்ற தாய்க்கு பண்ணாலும் சரி தான். தாய் அல்லாவா, அல்லாவுக்கு கொடுக்குற மரியாதை இப்படி தாய்க்கு நீங்கள் கொடுப்பீங்க? உங்களுக்கு கவனிங்க, உதவி செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. தாய் காலில் எப்படி விழுவுறது, தாய் விட்டு விழுந்துட்டிங்கன்னா அந்த அல்லாவுக்கு செய்கிற சஜிதாவை மனுஷனும் செஞ்சுதான் ஆயிரும். இதெல்லாம் கூட இன்றைக்கி அந்த கூச்சம் இல்லாமல் திருமண வீடியோக்கள் எல்லாம் போடுறாங்க. அதிலே நம்ம பார்க்குறோம். சில வீடியோக்களை பரப்பி விட்றாங்க. அதில் போய் முஸ்லீம் மாப்பிள்ளையும் பொண்ணு போய் என்ன செய்கிறாங்க,
பெரியவங்க காலில் விழுந்து ஆசி வாங்கிக்கமாங்கிறாங்க, ஆசி வாங்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் இவங்க விதைச்சது தான் அது. இந்த சஜிதாங்கிற வார்த்தைக்கு இப்படி தப்பான அர்த்தத்தை சொல்லி கொடுத்து ஷேகுமார்கள் காலில் இன்னும் சொல்ல போனால் அந்த ராத்திப்பு திக்குன்னு நடத்துவாங்க. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து தொட்டு வந்து போட்டுப்பாங்க. அவாடு உட்காந்துருப்பான் கல் மாதிரி. ஒருத்தனா வருவாங்க, வந்து கும்பிட்டு வந்துச்சு போயிட்டு இருப்பாங்க. பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் பார்க்கும் அடுத்தவன் பார்த்தா இப்படி வெறுப்பான். இஸ்லாம் மார்க்கத்தை ஒரு நாடி வரக்கூடியவங்களாம் என்ன செய்யறான், இவங்க இந்த செய்கிற காட்சியை வீடியோ பார்த்துட்டு எல்லாம் ஒன்று தான் போல இருக்குது, இவங்க நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லையா, பாய்மார்களுக்கு நமக்கு எந்த வேறுபாடும் இல்லை, நம்ம காவி சாமியாருக்கு பண்ணுறோம், ஒயிட் சாமியாருக்கு பண்ணுறாங்கன்றாங்க. அவன் காலில் விடுற காவி சாமியாருக்கு, ஒயிட் சாமியாருக்கு பண்ணுறான்னு அப்படி தான் எல்லாம் இருப்பாங்க. அப்போ இஸ்லாம் இது வளருமா? அப்போ இஸ்லாத்தின் மீது மக்கள் வருவதை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவில் ஆக்கி நம்ம பேசவும் முடியலை. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நம்ம இஸ்லாம் இனிய மார்க்க நிகழ்ச்சி நடத்துகிறோமே, அதில் எப்படியும் 2 நிகழ்ச்சியில் இந்த கேள்வி வந்துடும். 2 நிகழ்ச்சி நடத்தினா ஒரு கடவுளுங்க உங்களுக்கு மட்டும் நிறைய கடவுள்னு கேட்குறான்னு இல்லையா, நாங்கள் நிற்க வச்சு வணங்குறோம், நீங்கள் படுக்க வச்சு வணங்குறேன்னு கேள்வி வருதா இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுடைய செயல்னால தான். அதனால் எந்த ஒரு காரணத்தினாலையும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யவே கூடாது. அது இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பயங்கரமான குற்றங்கிற விளங்கிக்கிறேன். அடுத்ததாக இன்னும் சில இலக்கியங்கள் இருக்கிறது. என்ன இலக்கியம்னு கேட்டால், சில விஷயங்களை அல்லாஹ் அவன் செய்கிறதாக சொல்லுவான், ஆனால் அவனுடைய தகுதிக்கு உரிய செயலாக அது இருக்காது. அல்லாஹ் சொல்லுவான், அந்த சொல்லு அல்லாஹ்வுக்கு தகுதியான சொல்லாக இருக்காது, ஆனால் அல்லாஹ் இருக்குன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட சொற்கள் நிறைய பயன்படுத்தியிருப்பான். அதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் வீக்னஸ் ஆக்குற மாதிரி வந்துடும். உதாரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் கேலி பண்ணுறேங்கிறான். சில ஆட்களை அல்லாஹ் கேலி பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலி யார் பண்ணுவா? கேலி பண்ணுறவன் யார்? கையாளாகாமல் இருக்கிறான் போட்டு ஒரு தடுத்துட்டுறவன் என் கேலி பண்ண போகிறான். கேலி யார் பண்ணுவான்னு கேட்டால் பலவீனமாக உள்ளவன் என்ன செய்வான்? கேலி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு சர்வசக்தனாக இருக்கிறான். அவனுக்கு பிடிக்காத செஞ்சிங்கன்னா ஒரு மண்டையில் ஒரு தட்டு, அவ்வளோதான், அடித்து ஒரு உண்டை செத்துருவீங்க. அப்படி செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் கேலி செய்கிறான். அல்லாஹ் சூழ்ச்சி யார் செய்வா? ஏதாவது டைரெக்டாக மோத முடியாதுன்னா சூழ்ச்சி பண்ணுவான். ஒரு விஷயத்தை டைரெக்டாக போய் மோத முடியாட்டி அப்படி செய்வோம், இப்படி குறுக்கு வழி போவோம், அப்படி வேஸ்ட்டை போட்டு போவோம், மீசை வச்சுக்கிட்டு போவோம், தாடி எடுத்துகிட்டு போவோம்லாம் போகிறானே, இதெல்லாம் சூழ்ச்சி பண்ணுறது தானே. இது எதுக்கு இந்த சூழ்ச்சி பண்ணுறான்னு கேட்டால் நேருக்கு நேர் மோத முடியலை. அப்போ அல்லாஹ் சூழ்ச்சி யாரான என்ன அர்த்தம்? ஏன் சூழ்ச்சி பண்ணானு? உங்களை நேருக்கு நேர் சந்திக்க உனக்கு முடியலையா? நேருக்கு நேர் எல்லாம் சந்திக்க முடியாமல் வேறு வேஷம் போட்டு உங்கள்கிட்ட வர்றானா? அப்போ அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான்னு குர்ஆனில் இருக்குது. அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான், அல்லாஹ் கேலி செய்கிறான், அல்லாஹ் ஏமாத்துறான்லாம் வரும். அல்லாஹ் ஏமாற்றுவானா? ஏமாத்துறது அல்லாஹ்வுடைய தன்மைக்கு உள்ளதா? குர்ஆனில் இருக்குது எல்லாமே. ஒன்று எடுத்து காட்டுறேன். அல்லாஹ் ஏமாத்துறான், அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான், அல்லாஹ் கேலி பண்ணுறான், அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. அது என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தகுதிக்கு தகுந்தவாறு நம்ம அதுக்கு அர்த்தம் செய்யணும். உதாரணமாக இப்படி ஒரு 2வது சூறாவில் ஒன்று அது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். உலா தக்ஃபுருனி, எனக்கு நன்றி மறக்காதீர்கள்னு ஒரு வசனம் இருக்குது 2:152. நம்மளை அல்லாஹ் நினைக்கிறது இருக்குல்ல, அது ஓகே. அல்லாஹ் அதுக்கு உங்களை நினைக்கணும்னா, அவனுக்கு நினைக்கிறதுங்கிறத எவன் மறப்பான், அவன் தாங்க நினைக்கணும். அவனை எப்போவுமே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறவன் இதுக்கு போட்டு நினைக்க போகிறான். அல்லாஹ் உங்களுக்கு தனியாக நினைக்கணுமா? நினைக்கணும்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கே இருக்கிறீ என்னென்னு அல்லாஹ் தெரியாமல் இருந்தான், நீங்கள் நினச்சோம் ஆளு உனக்கு கூப்பிட்றான் அப்படின்னு தான் அல்லாஹ்வுடைய தன்மையாது. அல்லாஹ் 24 ஹவர்ஸ் எல்லா செகண்ட்லேயும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான், நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். அடியார்கள் அத்தனை பேரையும் அவன் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன்கிறான். அது அல்லாஹ்வுடைய எப்போ நீ நினைக்காட்டால் அவன் நினச்சிக்கிட்டு தான் இருப்பான். இந்த காஃபிரெல்லாம் நினைக்காம இருக்கான்ல, இவன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தானே ராம்புட்டைங்க. அவன் அல்லாஹ் நினைக்கவே இல்லையே. நீ அல்லாஹ் நினச்சிட்டு போ, நினைக்காம போ, எதிரியா போ, ஆட்டம் போடு, என்ன வேணாலும் செய், நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு தான் அல்லாஹ்வை பற்றி நம்ம புரியணும். ஆனால் இங்கே என்ன வருது? ஃபதுகுரூனி அதுக்குருக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள், நான் உங்களே நினைக்கிறேன்றான்ல. அல்லாஹ் நம்மளை நினைக்கிறான்ட்டு அப்போ அர்த்தம் செய்யக்கூடாது. நீ நினைச்சாயானால் அதுக்குரிய கூலி உனக்கு தருவேன்னு அர்த்தம். நான் நினைப்பேன்னு என்ன அர்த்தம்? நீ என்னை திக்ர் செய்தாயானால் உனக்கு பிரதிபலனை தருவேன். பிரதிபலனை தருவதுக்கு தான் அதை உன்னை நினைப்பேன்னு சொல்கிறானே தவிர அல்லாஹ்வுடைய நினைப்பு என்பது எல்லா நேரங்கள்லையும் இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு இலை கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியாமல் விழாதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு இலை கீழே விட அவனுக்கு நீங்கள் போய் சொல்லி கொடுத்து தெரியும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு தெரியும், அவன் ஆர்டர்லாம் விழுகிறது. அப்போ எல்லாமே நீங்கள் உட்கார்றது, பேசுகிறது, சிரிக்கிறது அம்பட்டுமே அவனுக்கு தெரியுமே. என்ன போட்டு நீங்கள் திக்ரு செஞ்சவன அல்லாண்டவனு அவன் நினச்சி பார்ப்பான். அப்படி அர்த்தம் செய்கிறீங்க, அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அப்படி இருக்குது.
என்னை நீங்கள் நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? அல்லாஹ் அப்போ தான் நினைக்கிறான் போல இருக்குது. ஒரு வயல் நினைக்கலன்னு வைங்க, அல்லாஹ் இதை நினைக்க மாட்டாப்பா. உலகத்தில் எவனும் அல்லாஹ் நினைக்கலன்னா என்னோட தொலைஞ்சிட்டு போகுது உலகம் அப்படி இருப்பானா? அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பானா? பார்த்துக்கிட்டு இருக்கிற நினைக்கிறதானங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான்ல. அப்போ அல்லாஹ் வந்து இந்த மாதிரி வாசம், என்னை நினைத்தா நான் உங்களை நினைப்பேங்கிறது இந்த மனுஷத்தன்மையில் பேசுகிறது கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நானும் பேசிக்கலாம், நீ என்னை நினச்சா உன்னை நினைப்பேன் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மத்தியில் பேசுகிறதுக்கு பொருத்தமாக இருக்கும். அல்லாவுக்கு பேசுகிறதுக்கு பொருத்தமாக இருக்குமானா இருக்காது. ஆனால் அதுக்கு என்னென்னு கேட்டால், மனிதன் பேசுகிற மாதிரி அல்லாஹ் பேசுகிறான். அதனுடைய கருத்து என்ன இல்லை, நினைக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நீ நினைத்தால் உனக்கு நான் கூலி தருவேன். நினைப்பேன் நினைச்சில ஒரு எல்லோரும் மறந்துருக்குமோ, நீ மட்டும் நினச்சியா இல்லையா, அதுக்கு உனக்கு நான் கூலி தருவேன்ங்கிற அர்த்தம் தான் அது கொடுக்கணும். இது மாதிரி அமைந்த இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது என்ன செய்வோம், அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அதுபோக வழக்கமாக ஊரில் அப்டேட் பார்த்துருவோமா? அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு கவலை தரக்கூடிய ஒரு நியூஸ் ஒன்று இருக்கிறது. என்ன நியூஸ்ன்னு கேட்டால், ஈரானுடைய கப்பற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல், இராணுவத்துக்கு சொந்தமான ஒரு கப்பலில் ஒரு 180 பேர் வந்து இலங்கை காலின்ற பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கப்பல் வந்து மூழ்கிருச்சு. மூழ்கின உடனே அது அந்த இராணுவத்துக்கு சொந்தமானது, ஈரான் இராணுவத்துக்கு சொந்தமானது. மூழ்கின உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஆபத்துன்னு சொல்லி அவங்க வந்து வயர்லெஸ் மூலமாக, பக்கத்தில் இலங்கை தான் இருக்குது, இலங்கையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கடல், அங்கனக்குள்ளே அந்த கப்பல் வந்து மூழ்கணும். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு உதவி வாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து கூப்பிட்றாங்க. உடனே அது எல்லா சர்வதேச ஒப்பந்தம் இருக்குது. இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அழைச்சாங்கன்னா உடனே போகணும், யாராக இருந்தாலும் போகணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இதை கேட்டோன்னு என்ன செஞ்சாங்கன்னா, இலங்கை இராணுவம் உடனே வந்து ஹெலிகாப்டர்லையும் படகுகளையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அழைச்ச இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு இல்லை மிதக்கிறாங்க தண்ணீரில். நீச்சல் தெரியாதவங்கலாம் முறைப்பட்டால் 35 பேரை தான், 180 பேரில் 180 பேர் இருந்திருக்கிறாங்க. 35 பேரை உசுரோட காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உடலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் ஒரு 180ல் 35 40 போணுச்சுன்னு சொன்னால் ஒரு 140 அளவுக்கு இறந்துட்டாங்க. இது என்னத்தினால இறந்தாங்கன்னு தெரியலை. ஆனால் இதை இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அது எந்த ஒரு தாக்குதல்னால அது மூழ்கினதாக இங்கே தெரியலை, அது கடல் வந்து விபத்துனால் மூழ்கினா தான் நினைக்கிறோம் அப்படின்னு இலங்கை அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அமெரிக்காவோட அந்த செய்தி தொடர்பாளர் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்கள் தான் நீர்மூழ்கி கப்பல் வழியாக அந்த இதை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், அடித்தோம். நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போய் அந்த ஈரானுடைய அது 180 பேர் இருக்கான, எவ்வளோ பெரிய கப்பல் அது. ஆனால் விமானம் தாங்கி கப்பல் கிடையாது, அதில் உள்ள எல்லாமே இருக்கும். துப்பாக்கி பீரங்கி தாக்கக்கூடியது, ஏவுகணை தடுக்கிற எல்லாமே இருக்கு. மேலே விமானத்தை அடிக்க வைப்பாங்கல்ல, அப்படி ஒரு கப்பல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கப்பலை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கே வச்சு நீர்மூழ்கி கப்பலை வைத்து மூழ்கடிச்சிட்டோம், அவங்க கம்ப்ளீட்டாக காலி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமையை அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் அதில் என்னென்னு கேட்டால், இது இலங்கை அரசாங்கம் அது விபத்தில் ஏதோ கப்பலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மூழ்கின மாதிரி அவங்க சொல்கிறாங்க, யாரும் தாக்குன மாதிரி தெரியலைங்கிறாங்க. இலங்கை தான், அவங்க தானே நேரம் போய் பார்க்குறாங்க, அது மூழ்கிக்கொண்டே இருக்குது, நேரம் மூழ்கி இருக்கும், அது மூழ்கிக்கொண்டே இருக்குது. ஆனால் இப்போ அமெரிக்காக்காரன் என்ன செய்கிறான்னு நாங்கள் அடிச்சு விட்டோங்கிறோம். ஆனால் இது இவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இதில் விஷயம் என்னென்னு கேட்டால் பெரிய மர்மமாக தெரியுது. என்ன மர்மம்னு கேட்டால், ஈரானுக்கும் இலங்கைக்கும் வந்து 3500 கிலோமீட்டர் இருக்குது கடல் மார்க்கமாக. தரை மார்க்கமாக விமானத்தின் மார்க்கமாக எடுத்தாலும் அது ஒரு 4000 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே உள்ள வந்துக்கு இங்கே இலங்கை கடலுக்கு ஏன் வர்றான், இது நம்ப முடியாத விஷயமா எது இருக்குன்னு கேட்டால், ஈரானுடைய கப்பல் வந்து ஈரான் பார்டரில் இருக்கணும், அவனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கணும், அங்கனுக்குள்ளே தாக்கணும்னு சொன்னால் அது ரீசன் நமக்கு விளங்குறது. நம்மளும் எத்தனையோ ஊடகங்கள்லாம் தேடி பார்த்துட்டோம், இவன் எதுக்கு இங்கே வந்தான், என்ன இந்தியாவில் பயிற்சி எடுத்து விட்டு திரும்பும்போது தாக்கப்பட்டாருங்களாம் இப்போ சில பேர் போடுறாங்க. இந்தியாவில் அவனுக்கு பயிற்சி, அவனுக்கு எதிரி நாடு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், பயிற்சியாக கொடுப்பான், வாய்க்கு வந்தெல்லாம் எழுதுறாங்க, ஸ்டோரி எழுதுறாங்க. ஆனால் இது மட்டும் உண்மை, அது மூழ்கினது உண்மை. அதில் ஒரு 140 பேர் இறந்துட்டாருன்னு உண்மை. அது ஈரான் இராணுவத்துக்கு சொந்தமானது என்பது உண்மை. அதில் 35 பேர் மீட்கப்பட்டார்கள் என்பது மட்டும் இதுதான் உண்மையை தவிர, இது எப்படி நடந்துச்சு என்று சொல்வது வந்து இவன் அதை சொல்கிறான். இலங்கை அரசாங்கம் விபத்தில் சும்மா மூழ்குமுல கப்பல் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறான். எது நடந்திருந்தாலும் இவன் எதுக்கு அங்கே போனான், இவன் அங்கே போகிறது இவனுக்கு எப்படி தெரியும், நீர்மூழ்கி கப்பலுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இவனை அவ்வளோதானே ஃபால் பண்ண தேவையில்லையே. ஈரான்லேருந்து புறப்பட்டு போயிட்டு இருந்தால் கூட 4000 கிலோமீட்டர் ஓட விட்டு அவன் தாக்குவாங்க.
அவ்வளோ தூரமாக விரட்டிக்கிட்டு வருவாங்க. அங்கனுக்குள்ளே வச்சு அடிச்சிடலாம்ல தாக்க நினச்சோம்னு சொன்னால் இதில் பல புரியாத புதிர்கள் இருக்கிறது. இன்றைக்கி நாளைக்கு வெளிச்சம் வந்தால் வர இது தகவல் தான், ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி. அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏற்கனவே உள்ள இராணுவ வீரர் அத்தனை பேருமே அதில் போனவங்களாம் இராணுவ வீரர்கள். கடற்படைக்கு சொந்தமான விமானம்னா இராணுவம் தானே இருப்பாங்க, இராணுவம் இருப்பாங்க, மாலுமி இருப்பாங்க, அவங்களும் இராணுவத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ இராணுவத்தில் வந்து ஒரு 150 பேர் இன்றைக்கி இறந்துருக்குறாங்க என்பது அது ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. இது இறந்தது இழப்பு தான், அது ரீசன் என்னன்னு தெரியலை. அது வச்சா சரி. இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஆப்ரஹாம் கப்பல் லிங்கன் கப்பல் அடித்தாங்கல்ல, இப்போ அந்த கப்பலை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. கப்பல் அங்கே இல்லை. சேட்டலைட்டை பார்த்தீங்கன்னா கப்பலை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க, முதல் தாக்கவே இல்லைன்ட்டாங்க. இப்போ அமெரிக்காவுடைய இது என்ன செஞ்சுட்டா, அந்த கப்பல் அங்கே இருந்தால் மேலும் மூழ்கடிக்கிற அளவுக்கு பெரிய தாக்குதல் பண்ணிடுவாங்கன்னு எந்த கப்பலை வச்சு மிரட்டிக்கிட்டு பயங்காட்டிகிட்டு இருந்தானோ அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா ஓடி போயிட்டாங்க. இப்போ எந்த ஒரு சேட்டலைட்டையும் அந்த கப்பல் அகப்பட மாட்டேங்குது, ஓடி போச்சா. இது ஒரு பெரிய ஒரு அந்த உறுதிப்படுத்துது, தாக்குனாங்க என்பது உறுதிப்படுத்துது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இன்னொரு கப்பல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் அதை காப்பாற்றுறதுக்காக வேண்டி கொண்டு ஜெரால்டு போர்டுங்கிற ஒரு கப்பல் வச்சுக்கிறாங்க. இதுக்கு விட கொஞ்சம் சின்னது, அதுவும் பெரிய கப்பல் தான், அதுலேயும் விமானந்தாங்கி கப்பல் தான். இந்த ஆப்ரஹாம் லிங்கனை விட கொஞ்சம் சின்னது. அந்த கப்பல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல் பக்கத்தில் நிப்பாட்டியிருந்தாங்க. அதை நேற்று ராத்திரி அடித்து 3 அடுக்களையும் அடித்து தகர்த்து அது மூழ்கி கொண்டு இருக்குது. அது சரியான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது பெரிய எவ்வளோ தான், 2 கப்பலை வச்சு தான் உலகத்தை மிரட்டிட்டு இருந்தாங்க. மொத்தமாக 2 தான் இருக்குது. விமானந்தாங்கி கப்பல் இன்னும் லட்சம் இருக்கிற மாதிரி பில்டப் கொடுப்பாங்க. மொத்தமே விமானந்தாங்கி கப்பலுங்கிற விமானத்தை ஏற்றி கொண்டு போகிற கப்பல் 2 தான் வச்சுக்கிறாங்க. எந்த போராக இருந்தாலும், எந்த நாட்டை பயங்காட்டுறா இருந்தாலும் இதை தான் கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஒன்று எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க, இன்னொன்று அடித்து தள்ளிட்டாங்கன்னா அப்போ முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இவனுடைய இங்கே அமெரிக்காவில் இருந்து தான் தாக்கணுமே தவிர கடலுக்குள்ள நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பக்கத்தில் தாக்குவான்ல, அந்த வாசல் அடிஞ்சு போச்சு. பெரிய தோல்வின்னா பெரிய தோல்வி. அமெரிக்காக்காரங்களும் அவமானம் கேவலப்பட்டு நிற்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. இந்த தோல்விக்கு மத்தியில் அது ஒரு வெற்றி. அதுலேயும் ஒரு 200 பேர் இருந்து காலியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். அந்த கப்பல்லையும் அதுலேயும் வந்து 5000 பேர் இருக்கதா சொல்கிறாங்க. 5000 பேர் இருந்தால் கூட தாக்கணும்னு என்ன செய்வாங்கன்னா, சுற்றி நிறைய படகுகள் வச்சுருப்பாங்க, அதில் தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் போயிடுவாங்க. போனாலும் ஒரு 200-300 பேர் என்ன செஞ்சுருப்பான், காலியாக இருப்பான். அது நம்பர் தெரியலை. அது ஒரு விஷயமாச்சு. அடுத்தது என்னென்னு கேட்டால், இந்த ஒரு இறந்தார் இல்லையா, காமினி இறந்தார் இல்லையா, கொல்லப்பட்டார்ல. இது கொல்லப்பட்ட பிறகு அவர் பக்கம் நியாயம் இருந்ததுக்காக நம்ம ஆதரிக்கிறோம். அவர் வந்து அவருடைய வீரத்துக்கு நம்ம ஆதரிக்கிறோம், அவருடைய தைரியத்துக்கு நம்ம ஆதரிக்கிறோம். வீரம் தைரியத்தை விட அறிவுக்கு நம்ம ஆதரிக்கிறோம். எல்லாம் பிளான், பிளான் அவர் பண்ணதான். இந்த இவ்வளவு இதுலையும் யோகனையில் இந்த அனைத்துலையும் முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அனைத்துக்கும் பிரெயின் யாருன்னா இவர் தான். இவனுங்க 40 வருஷமாக அதை சிந்திச்சு என்ன மாதிரிலாம் இருந்தால் நம்ம இவ்வளோ பெரிய வல்லரசுகளை எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்லி அவ்வளவுக்கு வந்து பயிற்சி கொடுத்த மனுஷன் அந்த ஆள் தான். அதை நம்ம பாராட்டணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஆதரிக்கிற பேரில் அல்லாஹ்வை பார்க்குறானு சில ஆளுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 24வது தலைமுறை இதெல்லாம் இதுக்கு உனக்கு இது என்ன, அவர் ரசூலுல்லாஹ் தலைமுறைக்கு இது ஆதாரம் இருக்குதா? அதை வந்து என்ன செய்கிறாங்க, அவன் ஷியா பரப்புறான். இவங்களும் சேர்ந்துக்கிட்டு நம்மளால் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய 40வது தலைமுறை 30வது தலைமுறையாக்க அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படியா இப்படியான்னு சொல்லி ஹுசைனுக்கு எத்தனாவது தலைமுறை, அவர் ஹசனுக்கு எத்தனாவது தலைமுறைன்ட்டு இப்படியே போட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவுளியாவாக பார்க்குறாங்க, மகானாக பார்க்குறாங்க. அவர் வீரன்னு சொல்லு, அவருடைய சாதனையை சொல்லு. சாதனையை வந்து யாருமே மறுக்கலையா, சாதனை செய்யத்தானே செஞ்சார். இன்றைக்கி இவ்வளோ அமெரிக்கா அமெரிக்கா ஆட்டம் காட்டுறாருன்னு அவ்வளோ பிளான் பண்ணியிருக்காருல, திட்டமிடுதலில் கட்டிக்காரராக இருந்திருக்கிறார். அதை சொல்லலாமே தவிர ஓவராக பில்டப் கொடுக்குறாங்க. நம்ம மக்கள் தவிர்த்துக்கொள்ளணும். அதை ஆதரிக்கணுன்ற வயிற்றுக்குன்னு என்ன செய்யக்கூடாது, லிமிட்டை தாண்டினா பழையபடி சிறுக்கில் வந்துடும். அப்புறம் வந்து அவருக்கு தரா கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கேங்க அவர் பேரில் கொடிமரத்தை ஏற்றுவாங்க, அது மாதிரி வந்துடும். அந்த ஷியாவுடைய தாக்கம் வராத அளவுக்கு ஒன்று காத்துக்கொள்ளணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்போ வந்து புதிய தலைவர் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. இன்றைக்கி புதிய தலைவர் யாருன்னு கேட்டால், அவர் காமினியுடைய 2வது மகன். நான் அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி ஜீவாட்டில் நான் சொன்னேன், முஜித்த பாண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர். இவர் காமினி இருக்கும்போதே அவர் அந்த பையனை கொண்டாந்து காட்டி, இவர் தான் எனக்கு அடுத்துன்னு நியமிச்சுட்டு போயிட்டார். ப்ரொசீஜர் படி செய்கிறதுக்காக பேருக்காக ஒரு குழுவை போடுவாங்க. அந்த 3 பேர் குழு என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி முடிவு பண்ணி அவரை தலைவராக தேர்ந்துட்டாங்க. அவரும் இதே மாதிரி பிரில்லியன்ட், சரியான மூலக்கார ஆள் தான். நல்ல பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு முட்டாள் கிடையாது, அது மாதிரி நியமிச்சிருக்கிறாங்க. அது ஒரு தகவலாக போச்சு. அடுத்தது வந்து அதுக்கடுத்து இந்த ஹுர்மூஸ் இருக்கு இல்லையா, ஹுர்மூஸுங்கிறது அன்றைக்கே சொல்லியிருக்கேன். ஹுர்மூஸுன்னா ஈரானை ஒட்டிய கடற்கரை. அந்த கடல் வந்து ஒரு 50 மைல் அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி தரை வந்துடும். விசாலமான கடலாக இருக்கேன். ஈரான்கிட்ட வரும் அப்படி சுருங்கிட்டு ஒரு 50 மைல் அளவுக்கு தான் இருக்கும். அப்போ எந்த கப்பல் போனாலும் அந்த வழியை மட்டும்தான் போக முடியும்.
அது வந்து ஈரானுக்கு சேர்ந்த ஈரானுடைய பார்டரில் இருக்கனால, அது ஈரானுக்கு சொந்தமானதாக இருக்கனால எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் உலகம் விளங்கணும், இவங்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பார்த்துட்ருக்குறாங்கல்ல, அந்த வழியை உணர்றதுக்காக வேண்டி எவனுக்கும் ஆயுள் கிடைக்காது. அவன் ஐரோப்பாவுடைய சாமா எதுவும் அரபு நாட்டுக்கு வராது, அரபு நாட்டுடைய பெட்ரோல் எதுவும் ஐரோப்பாவுக்கு போகாது, சீனா உள்பட எந்த நாட்டுக்கும் போகாது. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, நாங்கள் தடுத்துட்டோன்ட்டாங்க. தடுத்தோன்னு நாங்கள் அதை செய்வோம் கப்பல் அழிச்சிட்டோம் நாங்கள் போயிடுவோம்லாம் சொன்னாங்க. ஒன்றும் போகவே இல்லை. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த கடல் கன்னி வெடிகள் வச்சுருக்காங்க ஈரானில். கடல் கண்ணின்னா கடலுக்குள்ளே என்ன செய்யும் மிதந்துக்கிட்டே இருக்கும், கருப்பு கலராக இருக்கும், அது திமிங்கலம் மீன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கப்பல் வந்துச்சுன்னா அங்கேருந்து ரிமோட்டை தட்டுவாங்க, இது போய் மோதி அடிச்சிருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, திறந்து கிடக்குன்னு வந்தாங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு கப்பலை பிடிச்சி அடித்து எரித்த உடனே ஒரு 50-100 கப்பல் வர்றாங்க அதை கடந்து போகிறதுக்காக வேண்டி. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஹுர்முஸை வந்து எங்கள் கட்பாட்டெலாம் இருக்குது, எவனும் போக இயலாது. அது ஒன்றுமில்ல, திறந்து கிடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த ஹுர்முஸை கடந்து எவனும் போக இயலாதுன்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து சீனாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க, சீன கப்பல் மட்டும் போகலாம், சீன கப்பலை தவிர எந்த கப்பலும் என்ன செய்ய முடியாது, இதன் வழியாக போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த இடத்துல இந்த சீனான்னு வந்ததுனால இந்த சீனா ரஷ்யாவெலாம் இவங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்யுதுங்கிற மாதிரி ஒரு கேள்வின்னு கேட்குறாங்க. இது அன்னையிலேருந்தே கேட்குறாங்க. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த ஈரானில் இவ்வளோ சக்தியாக இருக்கிறாங்கல்ல, அதை இவங்க நம்ப முடியலை. ரஷ்யா தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னே இப்போ பில்டப் கொடுத்துட்டு வர்றாங்க. ரஷ்யா தான் அவருக்கு சொல்லுது, ரஷ்யா தான் ஆயுதம் கொடுக்குது, ரஷ்யாவுக்கு இவன் கொடுக்குறான். ஒன்றும் விளங்காமல் என்ன செய்கிறாங்க, ரஷ்யாவில் அவங்க சப்போர்ட்லாம் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் ரஷ்யா வந்து இன்றைக்கி அமெரிக்காவே இருந்துக்கிட்டு ஒரு சின்ன நாடாக இருந்துக்கிட்டு ஓட விரட்டிக்கிட்டு இருக்கிறான். ரஷ்யாக்காரன் வந்து 3 வருஷமாக சண்டை போடுறான், இன்னும் ஒருத்தன் அழிக்க தெரியல. இது என்ன அவன் என்ன இவனுக்கு உதவி செய்ய போகிறான்? அவனே ஒரு உக்ரைன் சின்ன ஒரு நாடு, இவன் பெரிய வல்லரசுங்கிறான். வல்லரசுங்கிறதுக்குரிய சக்தியை காட்டி இருந்தால், ஒழுங்காக காட்டி இருந்தால் அது வந்து உக்ரைன் ஒன்றும் இல்லாமல் காலி ஆக்கியிருக்கலாம். அவனே வந்துக்கிட்டு அவன் ஈக்குவல் அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறாங்கிற அளவில் தான் அந்த சண்டை போய்கிட்டு இருக்குது, வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்படி நிலையில் உள்ள வந்துக்கிட்டு என்ன செய்யும், இவனுக்கு உதவி செய்கிறானா? அங்கே பயன்படுத்துகிற ஆயுதங்கள் பூராமல் ஈரானுடைய ஆயுதம் தான். ஈரான் தான் அவங்களுக்கு அந்த ஏவுகணை, அந்த ஷாஹித் ஏவுகணையெல்லாம் வந்து ஈரானுடைய தயாரிப்பு தான். அப்போ ஈரான் வந்து சுயமாகவே பலம் உள்ளவங்க. அவங்க ரஷ்யாவிட்ட வாங்கி செய்கிற அளவுக்குலாம் கிடையாது, ரஷ்யாவுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அது என்னென்ன இடதுசாரியாக இருக்குன்னு ரஷ்யாண்டா அது பெருமைப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்கன்னா ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. ரஷ்யா என்ன செய்யுது, ஒன்றுமே செய்யவே கிடையாது, சும்மா கண்டனம் தெரிவிப்பாங்களே தவிர ரஷ்யா ஒன்று அவ்வளோ இவனுக்கு செய்கிற அளவுக்கு ரஷ்யாட்ட கிடையாது. என்ன இருக்குது, அணுகுண்டு இருக்குது, ஒன்று தான் அவன்ட்டு. எக்கச்சக்கமான உலகத்தில் அமெரிக்காவோட அதிக அணுகுண்டுகள் தயாரித்து வச்சுருக்கான். அந்த ஒன்றுக்கு பயப்படுறாங்க, அணுகுண்டை இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. அணுகுண்டுங்கிற ஒரு பயங்காட்டுக்கு வச்சுருப்பாங்களே தவிர யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணிட்டா என்ன செய்கிறதுங்கிறது தான் எல்லா நாடுகளும் பயப்படுறானே தவிர இந்த சாதாரண சண்டைகளை வந்துச்சுன்னா அவ்வளோ பயிற்சி பத்தலை. ரஷ்யாவுடைய படைகளுக்கு அந்த போர் பயிற்சி பத்தலை, அவங்கள ஆயுதம் கையாள தெரியலை, அடி வாங்குறாங்க, நிறைய அடி கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அந்த நாட்டுக்கு வருஷக்கணக்கில் சண்டையே தேவை கிடையாது. சாதாரண ஒரு ஹமாஸ் அடித்து தள்ளி டேபிளில் உட்கார வச்சுட்டானே அது கூட செய்ய முடியலையே. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒரு ஹமாஸு கொடுத்த பதிலடி கொடுத்துருந்தா கூட நிறுத்திக்கிடுவோம் நம்ம அப்படின்னு வந்திருப்பாங்களே, அது மாதிரி செய்ய முடியலை. அதனால் ரஷ்யா எந்த உதவியும் செய்ய முடியாது, செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அணுகுண்டை தவிர ஒன்றும் கிடையாது என்று ஞாபகத்துக்கணும். சீனா உதவி செய்கிறான். சீனா என்ன செய்ய உதவி என்று சொன்னால் சில அவன் வந்து இந்த ஆயுதங்களில் வந்து ரொம்ப டெக்னாலஜி கூட இருக்கிறான், நிறைய கண்டுபிடிக்கிறான். அந்த ஆயுதங்களை வந்து விற்பனையாக ஓசியாக கொடுக்க மாட்டான். ஆயுதங்களை விற்கிறதுக்கும் கொள்கை வச்சுருப்பாங்க, எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க. ஆயுதங்களை செஞ்சுருந்தால் கூட இந்த நாட்டுக்கு கொடுக்குவோம், இந்த நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம்னு ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து இவனுக்கு கொடுக்கணுங்கிற கொள்கையில் ஒரு சேர்த்துருக்குறாங்க. அதனால் ஈரானுக்கு வந்து நிறைய ஆயுதங்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க. அது ஒன்று. ஈரானுக்கு வந்து இந்த சேட்டலைட் மூலமான தொழில்நுட்பத்தை கொடுக்குறாங்க. அதாவது இவன் அங்கே இருக்கான், புதுசாக உள்ள மாற்றங்கள் வந்தால் உடனே இவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த அமெரிக்காக்காரன் இந்த லாட்ஜெலாம் தங்கியிருக்கிறாங்க, இந்த ஹோட்டலில் இருக்காங்கன்னா அவன் தகவல் கொடுப்பான், அவங்க துல்லியமாக அடிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட சில தொழில்நுட்பம் இருக்கிறது. இவன் நிறைய விஷயங்களுக்கு தொழில்நுட்பத்தை எடுத்து கொடுக்குறான். அந்த மாதிரியான உதவிகள் சீனாட்டிருந்து வருது. ஆனால் சீனா வந்து நேரடியாகலாம் இறங்க சொல்கிறான், நாங்களும் இறங்கணும்னு சும்மா சொல்கிறாங்க, இறங்க மாட்டாங்க. சும்மா சொல்லுவாங்களே தவிர இறங்க மாட்டாங்க. அவங்க மீது தாக்குதல் பண்ணாலே தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க. சீனான் சுயமாக பார்த்துக்கிற ஆயுதங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குறாங்கிற வகையில் சீனாவோட வாங்குறாங்க. அது ஒரு விளைவிக்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால் இது சம்மந்தம் வேறு என்ன அப்டேட் இருக்குது, ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? அவ்வளோதான். அதுபோல் என்னென்னு கேட்டால் அது தூதரகங்களை எல்லாம் காலி செஞ்சுட்டு அமெரிக்கா வந்து
இந்த மத்திய கிழக்கில் உள்ள அவனுடைய தூதரகம் இருக்கும்ல, எம்பசி இனிமேல் செயற்படாது, எம்பசியை நாங்கள் காலி பண்ணிட்டோம், இதை நாட்டை விட்டு போயிடுறோம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ யாருக்கு தோல்வின்னு பாருங்கள். ஒரு நாட்டில் தூதரகத்தை கூட வச்சுக்கிற மாட்டோன்னு போடுறான்னு சொன்னால் திருப்பி வர முடியாது. அரபு நாடுகளும் நம்ப தயாராக இல்லை. எதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்தாங்க? எங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்னா எங்களை காப்பாற்றுவான்னு தானே கொடுத்தாங்க. அவன் அடியர்னு அடிக்கிறான், காப்பாற்றுறதுக்கு ஒன்றையும் காணாமல் அது வச்சுருக்கான் இது வச்சுக்கிறோன்னா ஒன்றையும் போட்டு அடிக்கிறாங்களடா அப்படிங்கிற அளவுக்கு அரபு நாடு இவங்களை நம்பவும் மாட்டாங்க. இவங்க விலகிட்டு என்ன செஞ்சாங்கன்னா பெரிய இதோட தோல்வி, வெற்றி தோல்வி, இதுதான் தோல்வி முடிஞ்சிருச்சு கதை. கப்பல் இடத்த விட்டு ஓடி போச்சுல, அதுதான் தோல்வி, தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து இருக்கிற இராணுவ தளங்களையெல்லாம் காலி பண்ணிட்டாங்கல்ல. அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு தான் நீ தாக்கணுமே தவிர, சைப்ரஸில் போய் வச்சுக்கிட்டு தாக்க முடியுமே தவிர, இங்கனுக்குள்ளே இருந்து தாக்குறது, இந்த துபாயிலேருந்து தாக்குறது, கத்தார்லேருந்து அந்த விளையாட்டுலாம் நடக்காதுன்னு காட்டிட்டாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்தினால இப்போ எம்பசி தூதரகத்தை என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. அடுத்ததாக வந்து நேற்று சொன்னான்ல, இன்றைக்கு இரவுக்கு பயங்கரமான ரகசியமான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறோன்னு சொன்னாங்கல்ல. நேற்று ரைட்டு பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேல் மீது ஈரானில் பண்ணியிருக்காங்க. என்ன ரகசிய ஆயுதம்னு சொன்னால், ஏவுகணை தான் அது. அந்த ஏவுகணை என்ன செய்யும்னா அப்படி வரும், வேகமாக வரும், வந்து ஒரு 1000 மீட்டருக்கு மேலே இருக்கும் பொழுது அது 10 பிரியும். அப்படியே திடீர்னு வெடிச்சேன்னு அவங்களுக்குள்ள 10 ஏவுகணையாக பிரிஞ்சு 10 இடத்துல போய் தாக்கும். ஒரு ஏவுகணை தான். அந்த ஒரு ஏவுகணை என்ன செய்யும்னு கேட்டால் பல கிளைகளாக பிரிந்து அது 10 இடத்துலையும் குறி வைக்கும்னா. பிரிகிறது மட்டும் இல்லை, இது அங்கே போகணும், இது எங்கே போகணும்னு குறி வச்சுருவாங்க. அப்போவே நீ 10 உடையணும் மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு துண்டும் கண்ணா பின்னாலாம் உழுவாது. இந்த துண்டு வந்து சிஐஏக்கு, இந்த துண்டு போலீஸுக்கு, இந்த துண்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 10 பிரியும் போது அந்த 10க்கும் தனித்தனி ப்ரோக்ராம்கள் எழுதி அது வெடிச்சிட்டு 10 போகும்போது இலக்கை போய் தாக்கும். அந்த மாதிரி வந்து ரெல்லையை வந்து ரணகலம் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு வந்து அந்த மாதிரியான ஏவுகணை நாங்கள் நினைத்து பார்க்காத ஆயுதத்தை போடுவோங்கிறாங்கல்ல, அது வந்து பயங்கரமான டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு முக்கியமான விஷயம். மீதி இருந்தால் நாளைக்கு பார்த்துக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.